Yes, hi students. Welcome to 100 Learning Together. So, I'm your bio teacher. So, Deepika Nalla. நான் போன வீடியோ வந்து ஜுவாலஜியில் எடுத்திருந்தேன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக். ஸோ இன்னைக்கு ஐம் ஹியர் வித் ஈகோசிஸ்டம் சாப்டர், பாட்னி சாப்டர் 7 ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் படிக்கணும். ஓகே, ஸோ இந்த நிறைய டேர்ம்ஸ் வரும். ஸோ அதை என்ன டினோட் பண்ணுது, அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அப்படி வச்சு தான் இந்த சாப்டர் படித்தா தான் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து புக்ஸ் எடுத்துக்கோங்க கையில். நம்ம ரிவிஷன் தான் பார்க்குறோம். ஸோ அந்த புக்கோட ஹெட்டிங்ஸ் எல்லா ஹெட்டிங்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் புக் பேக் கொஷின்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் புக்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன ஹெட்டிங்ஸில் நம்ம என்னென்ன சொல்கிறோம், என்னென்ன கான்செப்ட் சொல்கிறோம், என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செப்பரேட் நோட் புக் எடுத்துகிட்டு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் டினோட் பண்ணிட்டு, ஸோ டேர்ம்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படித்தா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இந்த ஈகோசிஸ்டம்னா என்ன? ஸோ ஈகோசிஸ்டம் சாப்டர்னா நம்ம சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ லேண்ட், அது லேண்டில் வரும். ஸோ அக்வாட்டிக் மீடியம்ஸ்ன்னு பார்த்தோன்னா பாண்டு, அது எல்லாமே வரும். ஸோ ஒரு பாண்ட் எப்படி இருக்குது, பாண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குது, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம ஜென்ரலாக படிக்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்ன? Ecosystem, it is nothing but it is an area where both living organisms or non-living organisms, so they interact with each other அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ என்னென்ன லிவிங் ஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸோ ட்ரீஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் லிவிங் ஆர்கனிசம்ஸில் வரும். ஸோ நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, லைக் சாயில், வாட்டர், இதெல்லாம் நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ அது ரெண்டுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷன், அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த ஃபாரஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுதான் இட் இஸ் அன் ஈகோசிஸ்டம். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அன் ஏரியா வேர் போத் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அண்ட் நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் தே இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈகோசிஸ்டம் டேர்ம், ஸோ ஈகோசிஸ்டம்க்கு இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் சொன்னோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, எஸ். ஸோ திஸ் ஈகோசிஸ்டம் வந்து ஹூ டிஃபைனா ஏஜி டான்ஸ்லி அப்படிங்கிறத ஹி ப்ரப்போஸ் த டேர்ம் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ அப்படி ப்ரப்போஸ் பண்ண டேர்ம் அப்படிங்கிறத ஈகோசிஸ்டம் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுக்காம ப்ளஸ் ஹி ஆல்சோ டிஃபைன் இட். How he defined அப்படின்னா, he defined it as a system of interaction, so between the living and the non-living factors in the environment அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, who A.G. Tansley in the year 1935 சொன்னார், it is a system of interaction between the living and the non-living components, non-living factors in the environment ன்னு சொன்னார். Then Odom இன்னொருத்தர் டிஃபைன் பண்ணியிருக்காரு இந்த ஈகோசிஸ்டம். இந்த இயர் 1962 அவர் என்ன சொன்னார்? ஓடம் என்ன சொன்னார்னா, இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஈகாலஜி அப்படின்னு சொன்னார். ஸோ ஈகாலஜி ஈகோசிஸ்டமும் ஒன்றா? நோ, இட் இஸ் நாட் தி சேம். ஸோ ஈகாலஜி அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி. ஓகே, ஸோ எப்படி வந்து அந்த ஆர்கானிசம்ஸ் இன்ட்ராக்ட் ஆகுது, நான் லிவிங் காம்பனன்ஸ் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிற அந்த ஸ்டடி பேர் தான் ஈகாலஜி. ஸோ ஈகோசிஸ்டம் இட் இஸ் அன் ஏரியா வேர் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே ஆர் பிரசன்ட். ஓகே, ஸோ ஈகோசிஸ்டம் ஈகாலஜி இட் இஸ் நாட் தி சேம். ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து இந்த ஈகோசிஸ்டமில் வந்து நிறைய ஹெட்டிங்ஸில் பார்ப்போம். மெயினாக அந்த 5 ஹெட்டிங்ஸ், தட் இஸ் த ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், டைப்ஸ், பிளான் சக்சஷன் அண்ட் what is பெனிஃபிட்ஸ், இது 5 ஹெட்டிங்ஸில் தான் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் தான் இட் ஆக்குபைஸ் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஈகோசிஸ்டம். ஓகே, இந்த சாப்டர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we are moving into the ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ ஒரு ஈகோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏன் ஒரு ஸ்ட்ரக்சர் ஜென்ரல் டேர்ம் கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம சொல்லலாம் ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஈகோசிஸ்டம்னா அது எப்படி இருக்கணும், என்ன கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் இட் சேஸ். ஓகே, ஸோ தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம்னா இட் ஷுட் கண்டைன் அன் ஏபயோட்டிக் காம்பனன்ட், அ பயோட்டிக் காம்பனன்ட். பயோட்டிக்னா என்ன? இட் இஸ் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். இன்னொரு டேர்ம் ஃபார் லிவிங் இட் இஸ் தி பயோட்டிக். Abioticனா என்ன? It is the non-living. Okay, so bioticனா it is the living, abioticனா it is non-living. Bioticல in turn it gets divided into autotrophic and heterotrophic. Okay, so ஒவ்வொரு terms பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். Yes, first it is the abiotic component. Abioticனா நம்ம என்ன சொன்னோம்? It is the non-living அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ நான் லிவிங்னா நமக்கு தெரிஞ்ச சாயில், வாட்டர், ஏர், இது எல்லாமே நான் லிவிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விச் டிட்டர்மைன்ஸ் தி கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், இதெல்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வருது. தென் வாட்? ஸோ கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு தென் டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, லைக் ஹைட், இந்த ஹைட், லாட்டிடியூட், ஆல்டிடியூட், இது எல்லாமே வந்து வருது. தென் வாட்? தென் ஒரு சாயில்னு எடுத்துக்கிறோம். ஸோ சாயில் இட் இஸ் ஏபயோட்டிக் காம்பனன்ட். அதை டிட்டர்மைன் பண்ணுறது லைக் பிஹெச், ஸோ அதெல்லாமே இட் இஸ் தி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்.
தென் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் கூட ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸில் வரும். லைக் இன்ஆர்கானிக் ஆர்கானிக்னா என்னென்னா, ஆர்கானிக்னா விச் கண்டெய்ன்ஸ் கார்பன் விச் இஸ் கப்புள் வித் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆர் நைட்ரஜன். அதே ஆர்கானிக் தட் இஸ் இன்ஆர்கானிக் அப்படின்னா அது சிங்கிள் எலிமெண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன், ஆக்சிஜன், அதெல்லாம் இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா we have carbohydrates, proteins, lipids, இதெல்லாம் ஆர்கானிக்கில் வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ். நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, எஸ், ப்ளீஸ் டூ நோட் இட். So then we are moving into biotic components. So biotic na enna sonnom, living. Yes, living sonnom. So living na nama plants, animals, so microorganisms. Idu kuda biotic components la varum. Okay, so abiotic and biotic enna examples nama solliyachu. Then autotrophs and heterotrophs. Idu rendu edula varum, biotic abiotic? It comes under biotic. Yes. So autotrophic and heterotrophic component. Autotrophic na enna, auto abdinale it is the self, that is it can able to prepare based on the food, அதோட நியூட்ரிஷன் பொறுத்து they have classified the biotic communities as autotrophic and heterotrophic. So autotrophic na அதுக்கு தேவையான ஃபுட் அதுவே சிந்தசிஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் autotrophic. ஓகே, ஸோ இன் டர்ன் திஸ் ஏபயாட்டிக் காம்பனண்ட்ல வந்து பார்த்தோன்னா யூ ஹாவ் அ டேர்ம். ஓகே, ஸோ ஏபயாட்டிக்லேயும் சரி பயோட்டிக்லேயும் சரி ஒரு டேர்ம்ஸ் வரும். ஏபயாட்டிக்ல யூ ஹாவ் ஸ்டாண்டிங் ஸ்டேட் ஆர் ஸ்டாண்டிங் குவாலிட்டி. Here bioticல you have standing crop. இது ரெண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிம்பிள்ப்பா. ஸோ ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், ஸோ ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படின்னா இட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ ஏபயாட்டிக்ல ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இருக்குன்னு சொன்னோமா, ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் அன் ஈகோசிஸ்டம், அதுதான் இட் இஸ் தி ஸ்டாண்டிங் ஸ்டேட் ஆர் ஸ்டாண்டிங் குவாலிட்டி. ஓகே, ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாமே வந்து ஒரே டேர்ம் தான், பட் வேற வேற டேர்ம்ஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க, ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ நிறைய சினோனிம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே ஒன்று தான் ரெஃபர் பண்ணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன டேர்ம்ஸ்க்குலாம் இந்த மீனிங் தான் அப்படிங்கிறத நோட் பண்ணி. ஸ்டாண்டிங் குவாலிட்டினாலும் உண்டு, ஸ்டாண்டிங் ஸ்டேட்னாலும் உண்டு. பட் இது ரெண்டு எதை சொல்லுது, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் அன் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னா இட் இஸ் தி பயோட்டிக். ஸோ லிவிங் தான் இருக்கணும். இதுதான் ஏபயாட்டிக்ல இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டிங் குவாலிட்டி. அதே ஸ்டாண்டிங் காப்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் தி பயோட்டிக், த லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் அன் ஈகோசிஸ்டம் அட் அ பர்டிகுலர் ஏரியா அட் அ பர்டிகுலர் டைம். ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ அந்த ஏரியாவை பார்க்கும்போது அதில் எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஜென்ரலாக த ஸ்டாண்டிங் கிராப் இட் டினோட்ஸ். ஓகே, எஸ், பேக் இன் டு ஆட்டோட்ரோஃப் அண்ட் ஹெட்டரோட்ரோஃப். ஸோ ஆட்டோனால என்ன சொன்னோம், it is the self, so it can able to prepare their own food. For example, so in example note பண்ணிக்கோங்க, it is the plants. So plants என்ன பண்ணும், it can able to prepare their own food. மற்ற யாரும் தேவை கிடையாது, அதுவே அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், 6CO2 plus 6H2O, that is carbon dioxide and water in the presence of sunlight. என்ன கொடுக்கும், it can able to synthesize its energy, C6H12O6 plus 6O2, that is oxygen release பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த photosynthesis process. ஸோ அதுக்கான ஃபுட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் it is the autotrophs. எக்ஸாம்பிள் plants. இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, it is also known as producers. So producers. Then heterotrophic component. So heterotrophs na enna, which depend on other organisms for their food, அதுதான் heterotrophs. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு எப்படி ஆட்டோட்ரோஃப்ஸ்க்கு எப்படி ப்ரொடியூசர்ஸோ அதே மாதிரி ஹெட்டரோட்ரோஃப்ஸ்க்கு வி ஹாவ் கன்சியூமர்ஸ். ஸோ தே கன்சியூமர்ஸ் வித் தே கன்சியூம். ஓகே, ஸோ விச் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம். ஸோ பிளான்ஸ் வந்து சாப்பிடும், திஸ் ப்ரொடியூசர்ஸ் சாப்பிட்றதா கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கோட் எடுத்துப்போம் எக்ஸாம்பிளாக. ஸோ கோட், கவுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அது சாப்பிட்டோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஒரு கன்சியூமர்ஸில் வரும். ஸோ திஸ் கன்சியூமர்ஸும் இன்டர்நெட் கெட்ஸ் டிவைட் ஆகிருக்கு. எப்படி, மேக்ரோ கன்சியூமர்ஸ் அண்ட் மைக்ரோ கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோ, மேக்ரோ. மேக்ரோனா அந்த அனிமல்ஸ் எல்லாம் வரும், லைக் ஹெர்பிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், அது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் மேக்ரோ. மைக்ரோனா மைன்யூட், ஸோ இட் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, அதெல்லாம் வரும். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரே இதை நிறைய டேர்ம்ஸ் வச்சு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் டீகம்போசர்ஸ். ஸோ டீகம்போசர்ஸ்னாலும் ஒன்று தான், மைக்ரோ கன்சியூமர்ஸ்னாலும் ஒன்று தான். மேக்ரோ கன்சியூமர்ஸில் இன்டர்ன் ஹெர்பிவோ, கார்னிவோ, ஆம்னிவோர்ஸ்ன்னு டிவைட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம்.
Okay, so structure na it should contain an abiotic component and a biotic component. Biotic it divides into autotrophs and heterotrophs. Heterotrophs we have consumers, it is also known as consumers. So consumers we have macro, micro. Macro in turn it gets divided into herbivore, omnivore and carnivore. Okay, yes, moving into these are all at the end of the each slide. So ஒரு concept explain பண்ணதுக்கு அப்புறம் book back questions-லாம் I have added. ஸோ அதையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா, நம்மளால ரீகால் பண்ண முடியுதா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஏபாட்டிக் காம்பனன்ட் ஆஃப் அன் ecosystem? ஸோ நாட் அன் ஏபாட்டிக் காம்பனன்ட், இட் ஷுட் பி a biotic one. Yes. So first என்ன கொடுத்திருக்காங்க, bacteria. So bacteria is a living organism, it comes under biotic. So obviously first answer பார்த்தோன்னே put a tick there, so it's the answer. Okay, and then we are moving into the next heading, functions of ecosystem. So என்ன மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நாலே மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் தான். There is a productivity, energy flow, decomposition and nutrient cycles. இதான் 4 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ecosystem. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்காக நம்ம பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி we should know about photosynthetically active radiation, that is PAR. அப்படின்னா ஜென்ரலாக ஒன்றும் இல்லைப்பா. ஸோ என்ன இப்படி சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ லைட் அவைலபிளாக இருக்குது, சன்லைட் அவைலபிளாக இருக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு, அதுதான் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி. ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான ரேடியேஷன் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் which is available for photosynthesis. It is known as photosynthetically active radiation. So அந்த photosynthesis நடக்கிறதுக்கு எவ்வளோ லைட் வேணும், அந்த வேவ் லென்த் எவ்வளோனா it is about 400 to 700 nanometer. Yes. Okay, இப்போ நம்ம ஒரு டேட்டா பார்ப்போம். வேறு இமேஜின் ஒரு 100% சன்லைட் பீம்ஸ் வந்து ஒரு 100% நம்ம எடுத்துப்போம், அவ்வளோ ஃபுல்லாக வருதுன்னா அதில் ஒரு 34% வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகே, ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் பேக் ஃப்ரம் தி எர்த். ஸோ எர்த்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும், ஒரு 34% ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஒரு 10% பார்த்தோன்னா அந்த ஓசோன்ஸ்லாம் நமக்கு தெரியும், ஓசோனில் அந்த யூவி ரேடியேஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணும், ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணணும் நமக்கு தெரியும். ஸோ அந்த ரேடியேஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுற அந்த ஒரு 10% அதில் போயிடும். தென் ஓஷன்ஸ்லேருந்து அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எவாப்ரேட் ஆகல, ஸோ அது மூலமாக ஹீட் ஆகி தான் அந்த வாட்டர் வேப்பர்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ப்ராசஸ்க்குலாம் திஸ் 10% இட் வில் கோ. Then remaining எவ்வளோ இருக்குது, 34 plus 10 it is 44. So remaining 56% இருக்குது. So this 56% it reaches the earth. Okay, so இவ்வளோ 56% வரதில் அந்த ஒரு 2 to 10% தான் பிளான்ஸ் வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொன்னால் சன்லைட் தேவைன்னு சொன்னோம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், சன்லைட்டும் இருந்தால் அதுக்கான எனர்ஜி அதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சன்லைட் தேவை பிளான்ஸ்க்கு. ஸோ அந்த 2 to 10% தான் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பை பிளான்ஸ். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாமே எங்கே போகுதுன்னா இட் இஸ் டிசிபேட்டட் அஸ் ஹீட். ஸோ ஹீட்டாக தான் டிசிபேட் ஆயிடுது. ஓகே, ஸோ ஒன்லி 2 to 10% இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே, எஸ். ஸோ இதுதான் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். ஸோ இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிடெக்டார்ஸ் இருக்குது, லைக் ஃபோட்டோ வோல்டாயிக் டிடெக்டார்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த டிடெக்டார்ஸ் எல்லாமே எவ்வளோ ரேடியேஷன் வருது, எவ்வளோ நானோமீட்டர்ஸ் வருது அப்படிங்கிறதுலாம் டிடெக்ட் பண்ணும். ஓகே, எஸ். ஸோ மூவிங் இன் டு தி மெயின் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ecosystem. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன, எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் த பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ பயோமாஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் த பிளான்ட் பேஸ்டு மெட்டீரியல் தான். அது ஃபார் எக்ஸாம்பிள் வுட் எடுத்துப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஹீட்க்கோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி இட் இஸ் த பயோமாஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லை அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி எவ்வளோ இருக்குது. ஸோ அதுதான் இட் இஸ் நோன் அஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ecosystem. ஓகே, ஸோ த பயோமாஸ் அது எப்படி ஹவு தே டிஃபைன், இது எல்லாமே இந்த டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டெஃபினேஷன் எப்பயுமே ஓகே அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத டெஃபினேஷனில் இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு டெஃபினேஷன் படிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பயோமாஸ்ன்னு சொல்லிட்டோம், த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, ஒரு பர் யூனிட் ஏரியா அந்த பர்டிகுலர் அதே தான் இந்த பர்டிகுலர் டைமில் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபாரஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு டைம், ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ecosystem. ஸோ இதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னோம், பயோமாஸ் ப்ரொடக்ஷன் சொன்னோம், அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ பயோமாஸ் அப்படின்னாலே வெயிட், இட் இஸ் அதோட யூனிட் இஸ் இன் கிராம்ஸ். ஓகே, ஸோ கிராம் particular amount of biomass production in a particular area in a particular time. Area na enna meter square adoda unit. Okay, in a particular time here we have taken it as an year. So year la in the meter square area la evlo biomass produce aayirukku appdin solrom. Adhe mari we could also denote in terms of energy denote pannalam. That is energy oda unit and it is kilocalorie.
per meter square per year. Simple. அவ்வளோதான். ஸோ யூனிட்ஸ் இப்படி தான் நம்ம டெரைவ் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ecosystem. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டியுமே it has types. That is primary productivity, secondary productivity and community productivity அப்படிங்கிற 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைப்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இட் இஸ் தி ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னா என்ன? பிளான்ஸ். பிளான்ஸ்க்கு இன்னொரு நேம் ஆட்டோட்ரோஃப்ஸ். எஸ், சிம்பிள். ஸோ திஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தட் ஆர்கானிக் மேட்டர் ஆர் தி பயோமாஸ் த எனர்ஜி விச் இஸ் ஸ்டோர்ட் இன் தி பிளான்ஸ். பிளான்ஸ் எப்படி அதோட ஃபுட்டு எனர்ஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்? நம்ம சொன்ன ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அந்த பிளான்ட் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. எஸ், ஸோ இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இன்டர்ன் டைப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் வரும். நோ வெரி, இட் இஸ் சிம்பிள். ஸோ பிரைமரியில் வி ஹாவ் gross primary productivity and net primary productivity. So gross na it is the total. Okay, so total amount of energy evlo produce பண்ணிருக்கு photosynthesis process மூலமா. plants primary நால it is the plants. So plants evlo produce பண்ணிருக்கு, அதுதான் it is the gross primary productivity. Then net primary productivity na net na use பண்ணிட்டு மீதம் இருக்கிற அந்த எனர்ஜி, that is net primary productivity. See, so எதுக்கு யூஸ் பண்ணும் plants அப்படின்னா அதோட ரெஸ்பிரேஷன். ஸோ அதோட ரெஸ்பயர் பண்ணோம்ல. ஓகே, ஸோ அதோட ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் எனர்ஜி. ஸோ அது போக மிச்சம் இருக்கிறதா it is the net primary productivity. It is also known as apparent photosynthesis. So note it down, apparent photosynthesis. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் தி ரெஸ்பிரேஷன், த எனர்ஜி விச் இஸ் யூஸ்ட் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ நான் என்ன சொன்னால், நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினாலே அந்த டோட்டல் எனர்ஜிலேருந்து ரெஸ்பிரேஷன் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எனர்ஜின்னு சொன்னோம். ஸோ அதுதான் இட் இஸ் தி நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி வந்து வரும். But it is primary productivity occurs in the producers, but here it occurs in consumers. So consumers na enna sonom, which consume the producers nu sonom. So plants சாப்பிடுற அந்த goat ஆ இருக்கட்டும், cow ஆ இருக்கட்டும், இதெல்லாம் consumersல வந்து வரும். So அதுல store ஆயிருக்க energy தான் it is the secondary productivity. Okay, so the amount of energy which is stored in the consumers. Okay, அதுதான் it is the secondary productivity. This secondary productivity may primary மாறி it divides into gross secondary productivity and net secondary productivity. So gross nale enna total, but here we have one point irukku, that is the fecal elimination irukku. So plants and energy produce பண்ணிருக்கு. So அந்த energy அந்த plants சாப்பிடுற அந்த கவுக்கு அந்த energy transfer ஆகும். Okay, அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதில் ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி தான் நம்ம செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம். பட் கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி தான் இட் இஸ் தி மைனஸ் ஃபீக்கல் எலிமினேஷன். ஸோ வேஸ்ட்டில் எலிமினேட் ஆகல, அது எலிமினேட் பண்ணி தான் வி ஹவ் சேயிங் இட் அஸ் அ கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம். நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா ஆப்வியஸாக தி சேம் திங் மைனஸ் தி ரெஸ்பிரேஷன். ஸோ அனிமல்ஸ் அதோட ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு எனர்ஜி யூஸ் பண்ணு. ஸோ அது எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது இட் இஸ் தி நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, லைக் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மாதிரியே தான். ஓகே, ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டிக்கு இட் ஹாஸ் கிராஸ் அண்ட் நெட். ஸோ கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா அது ஃபீக்கல் எலிமினேஷன் ஆகிட்ட மிச்சம் இருக்கிற அந்த எனர்ஜி தான், the energy which is stored in the consumers, it is known as gross secondary productivity. அதே நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா gross secondary productivityலேருந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணுது, அதுதான் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இட் இஸ் ஆல்சோ தி சேம் ஃபார்முலா ஆஸ் தட் ஆஃப் பிரைமரி, தட் இஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ தேர்ட் டைப் என்ன? இட் இஸ் தி கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. கம்யூனிட்டி அப்படின்னாலே இட் இஸ் அ குரூப். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் பிளான்ஸ், அதுதான் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ த ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் எனர்ஜி பை குரூப் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, அதுதான் இட் இஸ் நோன் அஸ் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓவர். அதில் நம்ம என்னென்ன ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடக்டிவிட்டி நம்ம சொல்லிட்டோம். அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். First, see, solar energy which is used by green plants for photosynthesis is only, நம்ம சொன்ன ஒரு 100% எனர்ஜி வந்து வருது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் எவ்வளோ யூஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் 2 to 8 or 10. 2 ஞாபகம் இருக்கு மேம், 8 or 10 ஞாபகம் இல்லைன்னா எஸ், இட் இஸ் 2 to 10. ஓகே, ஸோ 2 to 10% எனர்ஜி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, யூஸ் ஆகுது. ஓகே, yes, then we are moving into the next question. Which of the following ecosystem has the highest primary productivity? So primary productivity நால என்ன சொன்னோம், it is the producers ன்னு சொன்னோம். ஸோ plants அப்படின்னு சொன்னோம். ஸோ இது எந்த ecosystemல plants அதிகமாக இருக்குது. ஓகே, அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டமா, லேக் ஈகோசிஸ்டமா, கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமா ஆர் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமா? ஆப்வியஸ்லி இட் இஸ் தி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். ஸோ அதெல்லாம் பிளான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். Then discuss the gross primary productivity. It is more efficient than net primary productivity ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் gross primary productivity, that is GPP, it is more efficient than NPP, that is net primary productivity ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ gross primary productivity ன்னு பார்க்கும்போது it is the total energy. But net primary productivity energy which is used after respiration-க்கு யூஸ் பண்ணது போக ரிமைனிங் இருக்கிற எனர்ஜி தான் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும், கிராஸோடது அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஜிபிபியோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். ஸோ வி சே இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஒய் நாட் வி குட் நாட் சே எஸ்? இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் என்னது? செகண்ட் ஃபங்க்ஷன் இஸ் தி எனர்ஜி ஃப்ளோ. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வி யூஸ் டு சி ட்ராஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம். ஸோ எப்படி பிஏஆர் பார்த்தோமோ ப்ரொடக்டிவிட்டிக்கு முன்னாடி, அதே மாதிரி எனர்ஜி ஃப்ளோக்கு முன்னாடி ட்ராஃபிக் லெவல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எஸ், ஸோ ட்ராஃபிக் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ஃபுட் ஆர் டு ஃபீட், அதுதான் ட்ராஃபிக். ஸோ இது என்ன சொல்லுது? ட்ராஃபிக் லெவல்ஸ் இன் ஈகோசிஸ்டம் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது பிளான்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பட் அதுக்குன்னு வேறு லெவல்ஸில் அந்த ஆர்கானிசம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் திஸ் தே கிவ் இட் அஸ் ட்ராஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம். தட் இஸ் த பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம். So position of an organism in an ecosystem, in various levels in an ecosystem. வேற நிறைய லெவல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஒரு ஈகோசிஸ்டம் எடுத்துட்டோம்னாலே. ஸோ வேற லெவல்ஸ் இருக்கு. ஸோ அதில் அந்த ஆர்கானிசம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத இட் இஸ் அ ட்ராஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ திஸ் ட்ராஃபிக் லெவல் வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ ட்ராஃபிக் லெவல் பக்கம் நோட் பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் அ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிறோம். கிராஸ்லேண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா புல்வெளி அதெல்லாம் இருக்கிறது பார்த்தோன்னா, ஸோ அது பிளான்ஸ் என்ன வரும்? இட் இஸ் தி ப்ரொடியூசர்ஸில் வந்து வரும். ப்ரொடியூசர்ஸ் யூஆர் ஆல்சோ நோன் அஸ் ஆட்டோட்ரோப்ஸ், யூஆர் ஆல்சோ நோன் அஸ் பிளான்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல், செகண்ட் ட்ராஃபிக் லெவல், தேர்ட் ட்ராஃபிக் லெவல் அண்ட் ஃபோர்த் ட்ராஃபிக் லெவல். 4 ட்ராஃபிக் லெவல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? பிளான்ஸ் இருக்கும். அதை சாப்பிட்ற ரேபிட், அதை சாப்பிட்ற ஸ்னேக் சாப்பிட்ற ஹாக் ஆர் ஈகிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபுட் செயின் வந்து போகும். ஓகே, ஸோ ஒரு ஃபுட் செயின், ஒரு ஈகோசிஸ்டமில் இந்த மாதிரி ஃபுட் செயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரேபிட் சாப்பிடும். ஸோ ரேபிட்டை வந்து ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை வந்து ஈகிள் சாப்பிடும். ஸோ இதெல்லாம் என்ன ஆர்டரில் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுது, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால இட் இஸ் நோன் அஸ் ப்ரொடியூசர்ஸ். நெக்ஸ்ட் எல்லாமே இதில் வரும், இட் கம்ஸ் அட் கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர்ஸ். பிரைமரி என்னது? பிளான்ஸ் எது சாப்பிட்றோம்? ஹெர்பிவோர்ஸ். ஓகே, பிளான்ட் ஈட்டர்ஸ். ஸோ அது வந்து ரேபிட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹெர்பிவோர்ஸ். நெக்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்றது எது? கார்னிவோர்ஸ். ஸோ கார்னிவோர்ஸ்லேயே வி ஹேவ் பிரைமரி கார்னிவோர்ஸ், செகண்டரி கார்னிவோர்ஸ். அந்த பிரைமரி கார்னிவோரவே சாப்பிட்றது தான் செகண்டரி கார்னிவோர்ஸ். ஸோ பிரைமரி கார்னிவோர் இட் இஸ் தி ஸ்னேக் அண்ட் செகண்டரி கார்னிவோர் இட் இஸ் தி ஈகிள். தென் ஆம்னிவோர்ஸ் இருக்குது. ஸோ ஆம்னிவோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இட் ஆக்குபைஸ் மோர் தென் 1 ட்ராஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம். ஒய்? பிகாஸ் ஸோ இட் ஈட்ஸ் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸும் இருக்கும், ஆர் எய்தர் ஹெர்பிவோராக இருக்கலாம், ஆர் கார்னிவோர்ஸை சாப்பிடலாம். This omnivores. Okay, so அதனால தான் it occupies more than 1 trophic level in an ecosystem. So ஒரு 4 trophic level இருக்குன்னா எதுல வேணா இந்த omnivores வந்து வரலாம். See here, crow, it is an omnivore. இதுதான் trophic level in an ecosystem. So there are various levels in an ecosystem அப்படின்னு சொல்றாங்க. So and there is a food chain which is also occurring. Okay, then we are moving into food chain. Yes, food chain அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த எனர்ஜி. ஸோ எனர்ஜி மூமெண்ட் வந்து நடக்குது. ஓகே, ஸோ பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ் இன் அன் ஈகோசிஸ்டம், அதுதான் இட் இஸ் த ஃபுட் செயின். ஸோ மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி between the living organisms which is present in an ecosystem, between the species in an ecosystem, அதுதான் it is known as the food chain. So this food chain it has 2 types, that is a grazing food chain and detritus food chain. சி ஃபர்ஸ்ட் வந்து கிரேசிங் ஃபுட் செயின். ஸோ இதை எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம்? எனர்ஜி மூமெண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ ஒரு ஈகோசிஸ்டமில் ஸ்பீசஸ்க்கு இடையில இருக்க அந்த எனர்ஜி மூமெண்ட் தான் ஃபுட் செயின்னு சொன்னோம். ஸோ அந்த எனர்ஜி சோர்ஸ் எங்கேருந்து வருது அதை பொறுத்து தான் தே ஹவ் கிளாஸிஃபைட் திஸ் ஃபுட் செயின். ஓகே, பேஸ்ட் ஆன் தி எனர்ஜி சோர்ஸ். ஸோ எதை பொறுத்து அந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எனர்ஜி சோர்ஸ் எங்கேருந்து வருது அதை பொறுத்து தான் ஃபுட் செயின் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி கிரேசிங் ஃபுட் செயின். ஸோ கிரேசிங் ஃபுட் செயின் ஹியர் தே ஹவ் டேக்கன் அஸ் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்திருக்காங்க. ஸோ கிராஸஸ் இருக்குது,
அதுக்கு எங்கேருந்து வருது, அது எப்படி க்ரோ ஆகும், சன்லைட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு சன்லைட் வேணும். ஸோ சன்லைட்லேருந்து தான் எனர்ஜி வருது. ஸோ அதுலேருந்து இது பிளான்ஸ், திஸ் கிராஸை சாப்பிட்ற மவுஸை சாப்பிட்ற ஸ்னேக்ஸ் சாப்பிட்ற ஈகிள்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவு த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மூவ்மெண்ட் இட் அக்கர்ஸ் இன் அன் ecosystem between the species. அதுதான் இட் இஸ் known as food chain. ஓகே, ஸோ திஸ் இஸ் known as grazing food chain. கிரேசிங்னாலே என்ன, பேஸ்ட் வந்து சன்லைட்டில் இருந்து தான் அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து வருது. அதுதான் கிரேசிங் ஃபுட் செயின். தென் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ டெட்ரிட்டஸ் ஃபுட் செயினா எதுலேருந்து எனர்ஜி சோர்ஸ் வந்து வருதுன்னா, அந்த டெட் அன்டிக்கிங் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து தான் திஸ் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அதோட எனர்ஜி சோர்ஸ் வந்து வருது. ஸோ டெட் அண்ட் டிக்கிங் ஆர்கானிசம்ஸ், இப்போ வந்து ஒரு மரம் இருக்குது, ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா, இட் ஆப்வியஸ்லி ஒரு சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் இட் வில் ஃபேஸ் த டெத். ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அது டீகம்போஸ் ஆகி அது ஒரு எனர்ஜி சோர்ஸாக வந்து அதுலேருந்து திருப்பி வரும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வரும். ஸோ பின்னாடி நம்ம பார்ப்போம், பின்னாடி ஹெட்டிங்ஸில் பார்ப்போம். பட் சி ஹியர் வந்து அந்த டெட் அண்ட் டிக்கிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து வருது. அதுதான் இட் இஸ் known as detritus. அந்த டெட் அண்ட் டிக்கிங் மேட்டர்ஸ் தான் நம்ம டெட்ரிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் இது பேர் இட் இஸ் known as detritus ஃபுட் செயின். ஸோ அந்த ஃபாலன் லீவ்ஸ், டெட் லீவ்ஸ் அதில் இருந்தெல்லாம் வருது. ஸோ அதில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆக்ட் ஆகும். earthworm. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அது earthworms சாப்பிட்ற பிளாக் பேர்ட்ஸ் ஜென்ரலி. ஸோ பேர்ட்ஸை சாப்பிட்ற ஹாக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெண்டு ஃபுட் செயின்ஸ்லையுமே நடக்குது. பட் வேர் த எனர்ஜி சோர்சஸ் ஃப்ரம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் they have classified it as grazing and detritus. Okay, this is the food chain. Then we are moving into food web. So food webனா ஒன்றும் கிடையாது. It is the interlocking pattern of food chain. What? It is the interlocking pattern of food chain. It forms ஒரு web-like arrangement மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் it is known as food web. That is the interlocking pattern. ஓகே, அதுதான் it is known as the food web. See, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் போய் நம்ம எப்படி படிக்கணும், only with the help of examples. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வரும், என்ன டெஃபினிஷன், என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த சாப்டர் இட் கேன் மாஸ்டர் இட். ஓகே, சி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரீஸ், கிராஸஸ்லாம் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொன்னால் மவுஸ் சாப்பிட்லாம், ஆர் இட் மே பி பை ரேபிட், ஆர் இட் மே பி பை கிராஸ் ஹாப்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுத்துப்போம். ஸோ கிராஸ் ஹாப்பர்ஸை சாப்பிட்ற லிசார்ட்ஸ் இருக்கலாம், ஆர் கிராஸ் ஹாப்பரை இந்த ஹாக்ஸே சாப்பிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ பாருங்க, ரேபிட். ஸோ ரேபிட்டை பிளான்ட் சாப்பிடும். ஸோ அந்த ரேபிட்டை சாப்பிட்ற ஹாக்ஸ் இருக்கலாம். ஆர் நெக்ஸ்ட் தேர்ட் ரோ பாருங்கள், திஸ் பிளான்ஸை மவுஸ் சாப்பிடலாம், மவுஸை ஸ்னேக் சாப்பிடும். ஸோ ஸ்னேக்கை ஹாக் சாப்பிடும். ஆர் எங்கே ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க பாரு, ஸோ மவுஸை டேரெக்டாகவே ஹாக் சாப்பிட்றலாம். ஸோ இந்த மாதிரி தேர் இஸ் சம் ஸ்பீசஸ் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ மவுஸை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை ஹாக் சாப்பிடும். ஸோ சப்போஸ் மவுஸ் இல்லை அப்படின்னா ஸோ ரேபிட் சாப்பிடலாம், ரேபிட்டை ஹாக் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஸ்பீசஸ் கூட இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணி அந்த ஃபுட் வெப்பை, அந்த ஃபுட் செயினை மேனேஜ் பண்ணோம். தட் இஸ் known as the food web. ஓகே, தட் இஸ் த இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் செயின். அதுதான் இட் இஸ் known as the food web. ஸோ எது இல்லைனாலும் அந்த ஸ்பீசஸ் வந்து மெயின்டைன் ஆகி அனதர் வேல மேனேஜ் பண்ணி இந்த ஃபுட் செயினை வந்து மெயின்டைன் பண்ணிடும். அதுதான் ஃபுட் வெப். ஓகே, ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப்? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ், வாட் இஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ், வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இதில் எல்லாமே நம்மளோட எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரி கீ பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ கீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டாலே அது அந்த பாயிண்ட்ஸும் இன்டர்கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இது எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் நம்ம எழுதிடலாம். எஸ். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஸ்பீசஸ் இன்ட்ராக்ஷன் தான் மெயினாக. ஓகே, ஸோ ஒரு ஸ்பீசஸும் இன்னொரு ஸ்பீசஸும் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. இட் இஸ் த டைரக்ட் ஸ்பீசஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீசஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ டைரக்ட் ஸ்பீசஸ் இன்ட்ராக்ஷன்னா என்ன, ஸோ பிளான்ஸ் இருக்குது, பிளான்ஸை வந்து எது சாப்பிடுது, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குது, அது ரேபிட் சாப்பிடுது, ரேபிட்டை எது சாப்பிடுது, ஹாக் சாப்பிடுது. அதே மவுஸ் சாப்பிடுது, மவுஸை ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக்கை ஹாக் சாப்பிடுது. ஓகே, ஸோ ஒரு ஸ்பீசஸ்க்கு இடையில இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. தட் இஸ் known as the டைரக்ட் ஸ்பீசஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ டேரெக்டாக இது நடக்குது. ஸோ மவுஸ் எது சாப்பிடுது, ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக் எது சாப்பிடுது, ஹாக் சாப்பிடுது. அதே இன்டைரக்ட் ஸ்பீசஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வெதர் அ தேர்ட் அனிமல் இட் கம்ஸ் and it plays a role in the food chain. அதுதான் indirect species interaction. ஸோ நார்மலாக எப்படி இருக்கணும், that is plants, mouse, then the snake, then the hawk இருக்கணும். இப்போ மவுஸ் இல்லைன்னா இடையில எது வந்துச்சு, ரேபிட் வந்துருச்சு. ஓகே, ஸோ the third animal வந்து takes part in this process. அது that is known as indirect species interaction. ஸோ இதெல்லாமே வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தென்
through this food web மூலமா we can the control of the community structure it is maintained. So it is get managed, that food chain it gets managed in an ecosystem. அதுதான் இந்த பாயிண்ட். தென் தி பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வி கேன் ஏபிள் டு ஸ்டடி. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ பிளான்ஸில் இருக்க எனர்ஜி இந்த மாதிரி அனிமல்ஸ் போகுது, இங்கேருந்து அந்த எனர்ஜி போகுது அப்படின்னு வி கேன் ஏபிள் டு ஸ்டடி த பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் போத் இன் கேஸ் ஆஃப் ஸோ டெரஸ்ட்ரியல் லேண்டில் எப்படி இருக்குது, லேண்ட் இக்கோசிஸ்டம்னா லைக் ஃபாரஸ்ட், கிராஸ், லேண்ட், டெசர்ட் இதில் எப்படி இருக்குது, அக்வாட்டிக்னா வாட்டர் மீடியம், ஸோ பாண்ட், லேக்ஸ், ஓஷன்ஸ் இதில் எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க முடியுது த்ரூ திஸ் ஃபுட் வெப் மூலமாக. ஓகே, ஸோ வாட் ஆர் த 4 points? Let's recall it. The species interaction, it is direct and indirect species interaction. Then the control, the management of the community structure in an ecosystem. Then the patterns of energy transfer, both in terrestrial and aquatic ecosystem. Okay. Then we are moving into the energy flow, which is the second function of the ecosystem. So first function enna? It is the productivity. Second function, it is the energy flow. So energy flow அப்படின்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. It is the flow of the energy in an ecosystem between the species. That is the exchange of energy between the trophic levels in an ecosystem. So proper termல சொல்லணும்னா it is the energy exchange. எனர்ஜி வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ் கிடையில எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த ஃபுட் செயினில் பார்த்த மாதிரி. அதே மாதிரி ஒரு ட்ராஃபிக் லெவலில் வந்து பார்த்தோம்னா த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி ட்ராஃபிக் லெவல்ஸ் இன் அன் ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் த எனர்ஜி ஃப்ளோ. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி between the trophic levels. நம்ம trophic level in ecosystem ஒரு ஹெட்டிங்ல பார்த்தோம்ல, எஸ் அதுதான் between the trophic level in an ecosystem. அதுதான் எனர்ஜி ஃப்ளோ. ஸோ எனர்ஜி எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, மூவ் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் இட் இஸ் நோன் அஸ் எனர்ஜி ஃப்ளோ. சி ஹியர். ஸோ இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே திஸ் சாப்டர் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ பிளான்ஸ் இருக்கு. ஸோ சன்லேருந்து தான் மெயின் எனர்ஜி சோர்ஸ் வந்து வருது. தட் இஸ் நோன் அஸ் எஸ் கிரேசிங் ஃபுட் செயின். ஸோ சன்லேருந்து தான் எல்லா எனர்ஜி சோர்ஸும் வருது. ஸோ அதை வச்சு பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகுது. ஸோ அதை வந்து சாப்பிட்ற ஹெர்பிவோர்ஸ், அதுலேருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை சாப்பிட்ற கார்னிவோர்ஸ், இதுலேருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சம் எனர்ஜி இட் இஸ் டிசிபேட்டட் அஸ் ஹீட். நம்ம பார்த்த மாதிரி எல்லா எனர்ஜியுமே எல்லா சன்லைட்லேருந்து வர அந்த எனர்ஜியுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹீட்டாக டிசிபேட் ஆகுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் எனர்ஜியாக டிசிபேட் ஆயிரும். மற்றதெல்லாம் பிளான்ஸில் ஸ்டோர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் தி எனர்ஜி ஃப்ளோ. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 2 laws ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லா அண்ட் தி செகண்ட் லா. 2 laws இருக்குது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் the energy energy it is neither created nor destroyed pa. Okay, so created agada destroyed energy it gets transferred அப்படினு சொல்லுவாங்க. It gets transferred between organisms. அதுதான் first law of thermodynamics. Okay, so energy it is transformation it occurs. இதான் அந்த key point. Energy transformation it happens. So it is neither created, it is not destroyed, only it gets transferred. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. So energy transformation, that is the key point. For example வந்து photosynthesis process. So photosynthesisல என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், சன்லைட்லேருந்து வர எனர்ஜி. அது என்னது, இட் இஸ் தி லைட் எனர்ஜி. அதை வந்து பிளான்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, பண்ணி அதுக்கான எனர்ஜி சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது என்னது, இட் இஸ் அ கெமிக்கல் எனர்ஜி. ஸோ லைட் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது, இட் இஸ் டு கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, எனர்ஜி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுதான் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தட் இஸ் த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் தி ஃபோட்டோசிந்தசிஸ். தென் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரிடக்ஷன் இன் எனர்ஜி. இதுதான் அந்த கீ பாயிண்ட். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, இட் கெட்ஸ் ரெடியூஸ்ட். அதுதான் இட் இஸ் தி செகண்ட் லா. ஸோ எனர்ஜி விச் கெட்ஸ் ரெடியூஸ்டு வென் ட்ரான்ஸ்ஃபரிங், தட் இஸ் நோன் அஸ் தி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நோன் அஸ் 10% லா. எஸ், ஸோ திஸ் 10% லா அப்படின்னா என்னென்னா, ஒரு 10% ஆஃப் எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மற்ற எல்லாமே என்ன ஆகுது, இட் கெட்ஸ் டிசிபேட்டட். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த மற்ற எனர்ஜிலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எப்படி அந்த ப்ரொடக்டிவிட்டியில் பார்த்த மாதிரி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. தென் ஹீட்டாக எலிமினேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எனர்ஜிலாம் லூஸ் ஆகுது. ஒன்லி 10% தான் ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராஃபிக் லெவலுக்கு இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ தட் இஸ் நோன் அஸ் தி 10% லா. சி ஹியர், இதுதான் அந்த ecological pyramid diagram. ஸோ பிரமிட் ஷேப்பில் இருக்கா. ஸோ அதுதான் அந்த ecological pyramid. விச் இந்த ecological pyramidல தான் வந்து என்னென்ன ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டயக்ராம். ஓகே, ஒரு ரெப்ரசன்டேஷன். அதுதான்
See, sunlight இருந்து ஒரு 1000 joules of energy. Okay, so we denote it by joules. So 1000 joules of energy வந்து வருதுன்னா இந்த plants அதுலேருந்து ஒரு 10% தான் எடுத்துருக்கு. See here, அது 10% தான் நம்ம photosynthesis processக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். That is 2 to 10% தான் சொன்னோம். Yes. So 10% தான் யூஸ் பண்ணுது. 1000 10% it is 100. Okay, so plants எவ்வளோ யூஸ் பண்ணுது 100. So next trophic level போகும்போது 10% தான் போகும். See, 10 joules தான் போகுது for primary consumers. Next trophic level போகும்போது 10ல எவ்வளோ, it is the 1 joule அவ்வளோதான் போகுது. So 1ல எவ்வளோ 10% is 0.1 joule. So ஒவ்வொரு levels trophic levelsக்கு போகும்போது only the 10% of the energy it gets transferred from one trophic level to the next trophic level in an ecosystem. அதுதான் it is known as 10%ல. So 10%லானா 10%ன்னு தெரியும். 10% வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லை ஸ்டோர் ஆகுதா நீங்கள் ஓகே இது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10% தான் என்ன ஆகுது, இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ட்ராஃபிக் லெவல் டு தி நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல். ஓகே, எஸ். Then we are moving into ecological. So second function முடிச்சாச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு இடையில கொஞ்சம் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்கும். தட் இஸ் ஃபுட் செயினாக இருக்கட்டும், ஃபுட் வெப்பாக இருக்கட்டும், ஹியர் ஈக்கோலஜிக்கல் பிரமிட், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இட் இஸ் தி ப்ரொடக்டிவிட்டி, தி எனர்ஜி ஃப்ளோ, த டீகம்போசிஷன், அண்ட் தென் வாட் இஸ் த லாஸ்ட் ஒன்? Yes, decomposition and the nutrient cycle. So we are moving into ecological pyramid. So முன்னாடியே சொன்ன மாதிரி it is the ஒரு ecosystem describe பண்றது, அதில் என்னென்ன animals present இருக்கு. It is a graphical representation. Okay, so here how they define, it is a graphical representation of an ecosystem. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் this ecological pyramid diagram. ஸோ பிரமிட்னாலே எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கிறதா நம்ம பிரமிடுன்னு சொல்லுவோம். It is the that is the base and it is like this. இதுதான் பிரமிட்னு சொல்லுவோம். This ecological pyramid அப்படிங்கிறது என்ன, it is the graphical representation of about the ecosystem. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்கிறதா this ecological pyramid. ஸோ இந்த ecological pyramid வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக இந்த ஷேப்பில் வந்து இருக்கு. பட் ஒரு கேரக்டர்ஸாக எடுத்துக்கோ. ஸோ ecological pyramid அதோட நம்பர்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எடுத்து பார்க்கும்போது, தென் பயோமாஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் பார்க்கும்போது, தென் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சுலாம் பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கா இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்னு, இந்த ஈக்கோலஜிக்கல் பிரமிட் அப்படின்னா நோ. ஸோ வேறு ஷேப்பாக மாறுது. சி, ஸோ இன்வெர்டட் ஷேப், இது வந்து நார்மல் ஷேப், நார்மல் பிரமிட் ஷேப், அப்ரைட் ஷேப். ஹியர் சி, ஸோ இன்வெர்டட் ஷேப்பாக மாறும். தென் ஸ்பிண்டில், ஸோ இதுதான் ஸ்பிண்டில். ஸோ இங்கே பிரமிட்டில் பார்த்தோன்னா ஸோ ஸ்பிண்டில் ஷேப்பாக மாறும். ஸோ இந்த மாதிரி பிரமிடோட ஷேப் இட் கெட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி ecosystem, அக்கார்டிங் டு தி ஃபேக்டர்ஸ் which determine it. அதுதான் this ecological pyramid diagram பார்க்கணும். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் them would don't understand it. Okay, but it's very simple. Yes, let's see. First, pyramid of number. ஸோ நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் எத்தனை இருக்குது ஒரு சிஸ்டமில், ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ இருக்குது, கன்சியூமர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ அதில் ப்ரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், தட் இஸ் ஹெர்பிவோர், கார்னிவோர்ஸ், டாப் கார்னிவோர்ஸ், அது எவ்வளோ இருக்குது ஒரு ஈக்கோ சிஸ்டமில். அதை பொறுத்து ஹவு இஸ் த பிரமிட் அப்படிங்கிறது தான். ஸோ த பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஜென்ரலாக 4 ecosystem தான் பார்ப்போம். தட் இஸ் த ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டு, பாண்ட் ecosystem அண்ட் ஒன்று பேரசைட் ecosystem. இது 4 தான் பார்ப்போம். ஸோ ஃபாரஸ்ட் நம்மளுக்கு தெரியும், பாண்ட் நம்மளுக்கு தெரியும், ஸோ கிராஸ்லேண்ட், புல்வெளி நம்மளுக்கு தெரியும். தென் பேரசைட் ecosystem. ஓகே, அது நம்ம பார்ப்போம். எஸ், ஸோ பிரமிட் ஆஃப் நம்பர்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். So number of organisms which is present in an ecosystem. So over a trophic level, over part may describes it's the producers, primary, secondary, tertiary consumers. இதுதான் denote பண்ணுது. Okay, so இதுதான் நம்ம வந்து trophic levelsல பார்த்தோம். So over trophic level may over species represent பண்ணுது. That is the producers ஒன்று ரெஃபர் பண்ணுது. இன்னொன்று வந்து primary consumers, இன்னொரு trophic level secondary consumers, இன்னொன்று வந்து tertiary consumers. அதுக்கு தான் நம்ம வந்து trophic level தான் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் இந்த ecological pyramid வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்குது, சி கிராஸஸாக இருக்குது, தென் ரேபிட், ஸ்னேக், லிசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதில் வரும், ப்ராபப்ளி கிராஸ்லேண்ட் ecosystem. ஸோ இது என்ன ecosystem, ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ பாண்ட் ecosystem. ஸோ இது என்ன வருது, ட்ரீஸ், லயன், எலிஃபண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் ecosystem. சி ஹியர் இட் இஸ் தி parasitic ecosystem. ஃபர்ஸ்ட் கிராஸ்லேண்ட் ecosystemல பார்த்தோம்னா நார்மலான ecological pyramid ஷேப் வந்து இருக்குது. ஸோ this T1, T2, T3, T4லாம் நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ் டினோட் பண்ணுது.
ஸோ கிராஸ்லேண்டில் எப்படி இருக்குது, அப்ரைட் பொசிஷன், நார்மல் பொசிஷனில் இருக்குது. ஸோ திஸ் கிராஸ்லேண்ட் கம்பேர் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய கிராஸஸ் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்ற திஸ் மவுஸ், கிராஸ் ஹாப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. தென் ரேபிட், கிராஸ் ஹாப்பர், மவுஸ் எல்லாம் இருக்குது. தென் இதை சாப்பிட்ற லிசார்ட், ஸ்னேக்ஸ் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்ற ஹாக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்பீசஸ் நம்பர் கவுண்ட் பண்ணோன்னா இட் இஸ் ரெடியூசிங் ஃப்ரம் தி பாட்டம் டு தி டாப். ஓகே, ஸோ அதுதான் இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நம்பர். ஓகே, ஸோ நம்பர் வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ போக போக கம்மியாகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். அதனால திஸ் பிரமிட் இட் இஸ் நார்மல் இன் ஷேப், இட் இஸ் அப்ரைட் இன் ஷேப். Here, pond ecosystem எப்படி இருக்கு, நார்மல் ஷேப்ல தான் இருக்கு, இட் இஸ் அப்ரைட் இன் ஷேப். ஸோ பாண்டில் என்ன இருக்கும், ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இருக்கும், ஜோ பிளாங்க்டன்ஸ் இருக்கும். தென் அதை சாப்பிட்ற இது இருக்கும், தட் ஸ்னேல்ஸ் இருக்கும், ஃப்ராக்ஸ் இருக்கும், தென் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் இருக்கும், தென் அதை சாப்பிட்ற லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அதோட ஸ்பீசஸுமே அதோட நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இருக்குது, ஏதோ ஜோ பிளாங்க்டன்ஸ். ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், ஜோ பிளாங்க்டன்ஸ் தான் அதிகமாக இருக்குது பாண்ட் ஈகோசிஸ்டம்லேயும். ஸோ லார்ஜ் ஃபிஷ் போகும்போது அதோட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது பாண்டில் பார்த்தோம்னா லார்ஜ் ஃபிஷ்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால திஸ் பிரமிட் இட் இஸ் அப்ரைட் இன் ஷேப். தென் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தோம்னா ஹியர் வி ஆர் டேக்கிங் அ சிங்கிள் ட்ரீ எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு சிங்கிள் ட்ரீ எடுக்கும்போது அதில் நிறைய பேர்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ட்ரீல நிறைய பேர்ட்ஸ் வந்து அதோட ஹேபிட்டேட்டாக ஆக்குபை பண்ணி, அந்த ட்ரீ ஒரு ஹேபிட்டேட்டாக ஆக்குபை பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த பேர்ட்ஸ் சாப்பிட்ற ஃபாக்ஸஸ், ஸ்னேக்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதை சாப்பிட்ற லயன் இருக்கலாம். ஸோ இதோட நம்பரை நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஸோ திஸ் பேர்ட்ஸ், ட்ரீ ஒன்று தான் இருக்குது, பட் பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஷேப் மாறுது. ஸோ தென் இதை சாப்பிட்ற லிசார்ட்ஸ் இருக்குது, அது ஒரு மீடியம் நம்பர்ஸில் இருக்குது. தென் லைன் வந்து பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி கம்மியான நம்பரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதா we turn out it as a spindle shaped. So spindle shaped pyramid it is seen in forest ecosystem in case of the number as a factor. Then the parasitic ecosystem. So parasitic na which depend on other organisms for their food, other parasites. See here also we are taking one tree, ஒரு ட்ரீ எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதை வந்து அது இதெல்லாம் எது சாப்பிடும், இன்செக்ட்ஸ்லாம் வந்து சாப்பிடும். ஓகே, ஸோ இன்செக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அது இருக்கும். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ பாக்டீரியா, ஃபங்கி அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் ட்ரீ அதுதான் வந்து ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் இன் இன்வெர்டட் இன் ஷேப். சி நார்மலாக இப்படி இருக்கணும், இட் இஸ் இன்வெர்டட். ஓகே, ஸோ இன்வெர்டடாக இருக்குது. ஸோ இட் இஸ் இன்வெர்டட் இன் ஷேப். ஸோ இதுதான் வந்து ஸோ parasitic ecosystem it is inverted in shape in case of pyramid of number. ஓகே, எஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஸோ நம்பர் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம பயோமாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எடுத்து வாங்க. பயோமாஸ்னா என்ன, அது பிளான் மெட்டீரியல்னு சொன்னோம். தட் இஸ் தி வெயிட். மாஸ் அப்படின்னா இட் இஸ் தி வெயிட். ஓகே, ஸோ அந்த பயோமாஸ் அதோட வெயிட் ஆஃப் தி பிளான்ஸோடைய வெயிட், அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ் அதோடைய வெயிட் எடுத்து பார்க்கும்போது எப்படி இந்த பிரமிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சி ஃபர்ஸ்ட் இது என்னது, it is the grassland ecosystem. ஸோ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குது, அப்ரைட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அதோட வெயிட் பார்க்கும்போது திஸ் பிளான்ஸோட வெயிட் அதிகமாக இருக்குது. இதான் நெக்ஸ்ட் ரேபிட், அதோட வெயிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிளான்ஸோட வெயிட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இன் கேஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது என்ன ஈகோசிஸ்டம், இட் இஸ் தி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். இதுவுமே அப்ரைட் ஷேப்பில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்ரைட் ஷேப்பில் தான் இருக்குது. அதோட வெயிட் when we are taking a weight it is also in upright in shape. Then tertiary consumers that next it is the pond ecosystem. So pond ecosystemல வந்து பார்க்கும்போது it is ulta. So this pond ecosystem pyramid of numberல பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. பட் சி pyramid of biomassல வரும்போது என்ன இருக்குது, this pond ecosystem it is reverse, it is inverted in shape-ஆக இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இருக்கிறனால அந்த ஃபிஷ்ஷஸ் weight that occupies the major weight. ஸோ இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன், ஜோ பிளாங்க்டன்ஸோட வெயிட்லாம் கம்மியாக தான் வருது. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது, அதோட ஷேப் பேஸ்ட் ஆன் தி பயோமாஸ், பேஸ்ட் ஆன் தி வெயிட் இட் இஸ் இன்வெர்டட் இன் ஷேப் த பாண்ட் ஈகோசிஸ்டம். ஓகே, எஸ். ஸோ ஒவ்வொரு ஃபேக்டர் எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஈகோசிஸ்டம் வந்து மாறும். ஸோ நம்பர் எடுத்தோன்னே எப்படி இருக்குது, பயோமாஸ் வெயிட் எடுத்தோன்னே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் தி பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜி பார்த்தோன்னா எந்த ஈகோசிஸ்டம் எடுத்துட்டாலும் திஸ் பிரமிட் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் அப்ரைட் இன் நேச்சர் பிகாஸ் இட் ஃபாலோஸ் 10%ல. ஸோ 10%ல நம்ம என்ன சொன்னோம், ஸோ 10% ஆஃப் எனர்ஜி இட் இஸ் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொன்னோம். அதனால என்ன ஆகுது, எனர்ஜி வந்து கம்மியாகுது. ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராஃபிக் லெவல் போக 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 எனர்ஜி வந்து கம்மியாகுது. ஏன்னா அதுக்கு தேவையான ப்ராசஸ், ரெஸ்பிரேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறனால அந்த எனர்ஜி என்ன ஆகுது, கம்மியாகிட்டே தான் போகுது ஒரு ட்ராஃபிக் லெவல் போகும்போது. அதனால என்ன ஆகுது, இட் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட் இன் ஷேப். In case of pyramid of energy, all ecosystems they are upright in shape. Okay, so this is the pyramid of energy. So ஒவ்வொரு ஈகோசிஸ்டமில்
நம்பர் பேஸ் பண்ணி என்ன ஷேப்பில் இருக்குது, பயோமாஸ் வெயிட் பேஸ் பண்ணி என்ன இருக்குது, எனர்ஜி நமக்கு தேவையில்லை, எல்லாமே வந்து அப்ரைட்டாக தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இது ரெண்டு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஓகே, see here. So pyramid of energy la பார்த்தோம்னா it is always upright because it follows the 10% law. Yes, moving into the questions. Which one is in descending order of a food chain? So descending na enna, highest to lowest. So trophic level la high, top la irundhu bottom போணும். Top la enna irukku, tertiary consumers இருக்கும். Yes, adhu tertiary consumers B C D மூணுமே tertiary consumers தான். Okay, next பாப்போம். So tertiary consumers க்கு அப்புறம் என்ன இருக்கணும், secondary consumers இருக்கணும். Yes, C ல தான் secondary consumers இருக்கு. See next பாப்போம், then the primary consumers and the producers. So C இதான் correct answer. So first tertiary, secondary, primary and producers. Then next question, significance of food web. So food web na enna sonna, interlocking of food chain, and the term nabaga varanum. So on the food web, what is its importance nu pathona, it does not maintain the stability in nature. No, it's not. It shows pattern of energy transfer. Yes. It explains the species interaction. Yes, it explains direct and indirect species interaction. So B and C rendume varum. Okay, then the following diagram represents என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ எல்லாமே இட் இஸ் தி பிரமிட் ஆஃப் நம்பர். ஸோ ஷேப் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா ஈகோ சிஸ்டம்னு தெரிஞ்சால் போதும். சி, ஸோ இதில் வந்து இந்த லயன், எலிஃபென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் நோன் அஸ் அ ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ எதை பார்க்கணும், என்ன ஃபேக்டரும் பார்க்கணும், எந்த ஈகோ சிஸ்டமும் பார்க்கணும். இங்கே ஃபேக்டர் எல்லாம் ஒன்று தான், நம்பர் எல்லாமே ஒன்று தான், பட் ஈகோ சிஸ்டம் தான் மாறுது. ஸோ என்ன ஈகோ சிஸ்டம் தெரிஞ்சாலே போயிடும். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டமில் பிரமிட் ஆஃப் நம்பர், இட் இஸ் ஸ்பிண்டில் இன் ஷேப்பு நமக்கு தெரியும். எஸ். Then the pyramid of energy, it is always upright. Give reasons. Yes, because when it follows the 10% law, that's the main factor. But 10% law we explain பண்ணிக்கலாம். Okay, for this question. So இதெல்லாம் தான் நிறைய questions கேட்டிருக்காங்க. Okay, book back questions. See, so next, construct the food chain with the following data. So அந்த organisms கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து ecological pyramid வந்து இதை வச்சு இந்த food chain வந்து நம்ம சொல்லணும். First என்ன வரும், producers தான் வரும். So plants தான் வரும். எது வரும், plants. So plants தான் first வரும். நெக்ஸ்ட் என்ன வரும், பிளான்ஸ் எது சாப்பிடும், இட்ஸ் கிராஸ் ஹாப்பர். ஸோ கிராஸ் ஹாப்பரை ஃப்ராக் சாப்பிடும், ஃப்ராகை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை ஹாக் சாப்பிடும். இப்படி தான் வந்து ஃபுட் செயின் வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரலாக இப்படி தான் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் ஆஃப் த ஃபுட் செயின் விச் இஸ் ஜென்ரலி ப்ரெசென்ட் இன் ஆல் டைப் ஆஃப் ecosystem. எக்ஸ்பிளைன் அண்ட் ரைட் their significance பார்த்தோம்னா, see here it is the detritus food chain. So நம்ம types of food chainல பார்த்துருப்போம், that is grazing and detritus. Detritus வந்து அந்த decomposing organisms, அதில் இருந்து டெட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து அதோட எனர்ஜி சோர்ஸ் யூஸ் பண்ணி தான் அதோட ஃபுட் செயின் வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ detritus food chain தான் எல்லா டைப் ஆஃப் ecosystemலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபாரஸ்ட்டாக எடுத்துக்கலாம், பாண்டாக எடுத்துக்கலாம், கிராஸ்லேண்டாக எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே this detritus food chain it will be present. Okay, and then the detritus food chain பற்றி நம்ம எழுதிருக்கணும். Okay, then we are moving into the next question. Shape of pyramid in a particular ecosystem is always different in shape. ஸோ ஒரு பர்டிகுலர் ecosystem, நம்ம சொன்ன பாண்ட் ecosystemனு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஷேப் வந்து பேஸ்ட் ஆன் த பிரமிட் ஆஃப் நம்பர் மாறுது, பேஸ்ட் ஆன் த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் மாறுது. ஸோ அது ஷேப் ஆஃப் த பிரமிட் இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். இந்த சிங்கிள் ecosystem அதே ecosystemலேயே மாறுது. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க, why it changes and explain it. ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இத்தனை இருக்குது, அதனால தான் ஷேப் மாறுதுன்னு நம்ம சொல்லணும். Then draw a pyramid from following details and explain in brief. So number of organisms கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும், இது என்ன ecosystemனு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். plants இருக்குது, rabbit, mouse இருக்குது, pythons, snake, lizards இருக்குது. ஸோ இட் இஸ் அ grassland ecosystem. ஸோ ஃபர்ஸ்ட்டு plants வந்து வரும். ஸோ grassland ecosystem வந்து based on its number பார்த்தோன்னா எப்படி இருக்கணும், it is upright in shape. ஸோ அதிகமாக இருக்க நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும். ஃபர்ஸ்ட் plants வரும். நெக்ஸ்ட் அதிகமாக இருக்க நம்பர் என்ன, it is 250 + 250. ஸோ rabbit and mouse வரும். ஸோ plants சாப்பிட்ற rabbit and mouse, தென் இதை சாப்பிட்ற snakes and lizards, தென் அதை சாப்பிட்ற hawks. ஓகே, ஸோ நம்ம எப்படி வேணால் அதை டிரைவ் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபுட் செயின் தரலனாலும் பரவாயில்ல, அந்த கிராஸ்லேண்ட் ecosystem பிரமிட் ஆஃப் நம்பரில் என்ன ஷேப்பில் இருக்கும், அப்போ அப்ரைட் ஷேப்பில் இருக்குன்னா போக போக நம்பர் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே எனக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் இன் நம்பர் ஆர்டரில் எழுதுனாலே இந்த ஃபுட் செயின் வந்துடும். ஓகே, எஸ், இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ தென் we are moving into the next function, decomposition. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம், yes, that is the productivity and energy flow. Now we are moving into the third function, decomposition. So decomposition அப்படின்னா என்ன,
டீகம்போஸ் பண்ணுது. ஸோ இதை டீகம்போஸ் பண்ணுது, டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஈகோசிஸ்டமில் பிளான்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும். பட் வாட்? ஸோ அதெல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது? டீகம்போஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் டீகம்போசிஷன். ஸோ அந்த டெட் பிளான்ஸ் அனிமல்ஸ்லாம் நம்ம சொன்னோம், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெட்ரிட்டஸ்ன்னு சொன்னோம். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்லேயே நம்ம சொன்னோம், இட்ஸ் நோன் அஸ் த டிகேயிங் பிளான்ஸ் அந்த அனிமல்ஸ் அதோட எக்ஸ்க்ரீட்டர்ஸ் இருக்குல்ல, அதோட எலிமினேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அந்த ஃபீக்கல்னும் வந்து இட் கம்ஸ் அண்டர் டெட்ரிட்டஸ். Okay, so the process of conversion of a detritus into simple organic matter, அப்படி கன்வெர்ட் பண்ற process தான் it is the decomposition process. So இதுல ரெண்டு type of decomposers இருக்கு, that is slow decomposers and fast or quick decomposers. So slow decomposers, it takes a lot of time to decompose. Other example என்ன? So hair, bone, அதெல்லாமே slow decomposers. Cellulose, அது எல்லாமே ஸ்லோ டீகம்போசஸ். குவிக் ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகும் அப்படின்னா வி சி தி கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ், தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுக்கான எனர்ஜி சோர்ஸ் வந்து கிடைக்குதா? ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகி அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இது ஒன்று குவிக் டீகம்போசஸ், ஓகே, ஃபாஸ்ட் டீகம்போசஸ். இதுதான் டீகம்போஷன். ஸோ டீகம்போஷன்னா என்னென்னா அந்த டெட்டான பிளான்ஸு, அனிமல்ஸு அது எல்லாமே வந்து டீகம்போஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். See, what is the mechanism of decomposition? What are the steps which is involved in decomposition process? னு பார்த்தோம்னா 5 steps இருக்கு. Okay, so write it along with me. First, it is the fragmentation. Then the catabolism. Then leaching. Then humification. Then mineralization. So இதுதான் 5 steps which is involved in decomposition process. So ஒன்னொன்னா பார்ப்போம். First, fragmentation என்னன்னா ஃப்ராக்மெண்ட் ஆகுறது, பார்ட்டாக பிரியும். ஓகே, ஸோ பெரிய அந்த பிளான்ஸ், பெரிய அனிமல்ஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அது என்ன ஆகும்னா பார்ட்டாக பிரியும். ஸோ பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக தான். ஸோ திஸ் டீகம்போசர்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் த மைக்ரோ கன்சியூமர்ஸ் சொன்னால. ஸோ அதுதான் இந்த டீகம்போசிங் ப்ராசஸவே கேரி அவுட் பண்ணும். So fragmentation ஆகுது, part it gets divided by the action of microorganisms. அதுதான் fragmentation. So then we are moving into catabolism. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா சாயிலில். ஸோ டெட் பிளான்ஸ் அனிமல்ஸ்லாம் சாயிலில் தான் இருக்கும், டெட் பிளான்ஸும் சாயிலில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடக்கும். தென் வாட்? catabolism. ஸோ catabolism it is mediated by the enzymes, the extracellular enzymes. ஸோ அந்த enzymes தான் in turn further அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஹோலாக இருந்ததை பார்ட்டாக பிரிச்சாச்சு. ஸோ in turn further simplify பண்ணோம், லைக் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸாக வந்து simplify பண்ணுறதா it is the catabolism process. It is an enzymatic process mediated by enzymes. Okay, so this is known as catabolism. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஸோ கெட்டாபாலிசம் ஆகிட்டு அந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்லாம் அப்படியே சாயில் இருக்குது. தென் லீச்சிங் அப்படின்னா என்னன்னா, திஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் தி டாப் லேயர் ஆஃப் தி சாயில், இட் கம்ஸ் டு தி பாட்டம் லேயர். ஓகே, ஸோ பாட்டம் லேயருக்கு எப்படி வரும் அப்படின்னா, வாட்டர் ஏதாவது வருது அப்படின்னா அது கூட சேர்ந்து அந்த நியூட்ரியன்ஸ்லாம் இட் கெட்ஸ் லீச்ட். ஓகே, ஸோ ஃப்ரம் டாப் லேயர் ஆஃப் தி சாயில் டு பாட்டம் லேயர். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் லீச்சிங். ஓகே, தென் என்ன ஆகுது? ஹியூமிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஹியூமிஃபிகேஷன், ஹியர் இட் ஃபார்ம்ஸ் ஹியூமஸ். அதுதான் ஹியூமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹியூமஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. ஹியூமஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம சொன்னோம்ல, ஸோ ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இருக்கு, கேட்டலைஸ் ஆகுது, ஆயிட்டு கீழே வருது. ஸோ கீழே வந்து இட் ஃபார்ம்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுதான் ஹியூமஸ். இட் இஸ் அ டார்க் கலர்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இட் இஸ் அ ஹியூமஸ். இட் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஸோ இட் இஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் பிரசன்ட் ஆகிட்டு இட் இஸ் வெரி ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஓகே, இதுதான் ஹியூமஸ். தென் என்ன நடக்குது? மினரலைசேஷன் வந்து நடக்குது. மினரலைசேஷன் வந்து எப்படி நடக்கும்னா, so due to the presence of the release of inorganic components from the humus, அந்த ஹியூமஸ்ல இருந்து அந்த இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மைக்ரோஸ்னால ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கால்சியம், பாஸ்பரஸ் அதெல்லாம் வந்து இட் காசஸ் மினரலைசேஷன் ஆஃப் தி ஹியூமஸ். அதுதான் திஸ் டீகம்போசிஷன் ப்ராசஸோட 5 steps. தட் இஸ் தி ஃப்ராக்மெண்டேஷன், தென் வாட்? catabolism, leaching, humification and mineralization. Okay, see here. ஸோ இதுதான் வந்து இப்போ டெட்டான பிளான்ஸு, டெட் அனிமல்ஸு, இதில் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும், தென் கெட்டபாலிசம் ஆகும், லீச்சிங் நடக்குது, ஹியூமிஃபிகேஷன் அந்த டார்க் கலர் சப்ஸ்டன்ஸ் சொன்னோம்ல, ஸோ அது வந்து நடக்கும். தென் வாட்? மினரலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த மினரல்ஸை யூஸ் பண்ணி அந்த சாயிலில் தான் இதெல்லாமே நடக்குது. ஸோ அந்த மினரல்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளான்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி திருப்பி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ திருப்பி இந்த ப்ராசஸ் கன்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டீகம்போசிஷன் ப்ராசஸ். எப்படி டீகம்போஸ் ஆகுது அந்த ஈகோ சிஸ்டமில்? பிளான்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், லைக்
எனர்ஜி எப்படி போகுது, ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பட் எப்படி டீகம்போஸ் ஆகுதுங்கிறத இந்த ஹெட்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். Yes. So then we are moving into the biogeochemical cycles or nutrient cycles. So அந்த ecosystemக்குள்ள எப்படி இந்த நியூட்ரியன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுது, that is the exchange of nutrients in an ecosystem. அதுதான் it is the nutrient cycle. Okay, so எப்படி இந்த நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ecosystemக்குள்ளே it gets cycled between the organisms. அதுதான் it is the nutrient cycle. So இதுலயே நம்மளுக்கு 2 types இருக்கு. So இது எல்லாத்துலயுமே types நிறைய வரும். Okay, so you repeat it along with me, it will be very easy. Yes, let's study, let's learn together. Yes, come on. This nutrient cycle, it gets divided into என்ன types இருக்கு அப்படின்னா, it is the gaseous nutrient cycle and the sedimentary cycle. Gaseousனா என்ன, gaseous substances present ஆயிருக்கு. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த மாதிரி gaseous substances present ஆயிருக்கு. ஸோ கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஜென்ரலாக பார்த்தோன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாமே வரும். செடிமெண்ட்ரினா என்ன, செடிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ செடிமெண்ட்ஸ் டெபாசிட்ஸாக இருக்கிறது, அதுதான் செடிமெண்ட்ரி. அதில் என்ன வரும், இட் இஸ் தி கால்சியம், பாஸ்பரஸ், சல்ஃபர் இதெல்லாம் வரும். ஓகே, இதெல்லாம் it comes under sedimentary cycle. So this biogeochemical cycles or nutrient cycle, it has of 2 types, that is the gaseous and the sedimentary cycle. So gaseous la carbon, oxygen, nitrogen la irukku, and sedimentary la we have calcium, phosphorus and sulfur. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது carbon and phosphorus cycle. So gaseous la ஒன்னு, sedimentary la ஒன்னு தான் பார்க்க போறோம். See, gaseous, sedimentary. So இதுல நம்ம gaseous la என்ன பார்த்தோம், the gaseous substances like carbon, oxygen, nitrogen, and the sedimentary we have calcium, phosphorus. So phosphorus தான் இங்க பார்க்க போறோம், and carbon பார்க்க போறோம். First carbon cycle. Nitrogen cycle வந்து நம்ம 11th standardலயே படிச்சிருப்போம். ஸோ மிச்சம் 2 சைக்கிள் நம்ம இங்கே படிப்போம். ஸோ கார்பன் சைக்கிள்னா என்ன, ஸோ கார்பன்ஸ் வந்து அந்த ஈகோசிஸ்டம்குள்ளே என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சைக்கிள்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் எங்கேருந்துலாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கார்பன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்மோக் ஃபார்மில் இருக்கிறதா தான் இட் இஸ் ரிச் இன் கார்பன்பா. ஸோ நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நிறைய ஸ்மோக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ வெஹிக்கிள்ஸ் மூலமாக கொடுக்குறோம். தென் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் ஃபாசல் ஃபியூல், அதை கம்பஷன். ஸோ அதிலலாம் வந்து என்ன ஆகுது, ஸ்மோக் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து கார்பன் எமிஷன் வந்து நடக்குது. ஸோ கார்பன் அதிகமாகுது ஈகோசிஸ்டம் ஒரு என்விரான்மெண்ட்டில். தென் வாட், இந்த நேச்சுரலாக பார்த்தோன்னா வல்கானிக் எரப்ஷன், ஃபாரஸ்ட் ஃபயர், இதெல்லாம் வந்து இட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்ட் கார்பன். ஓகே, ஸோ இந்த கார்பன்லாம் என்ன ஆகும், என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகும். பட் வாட், ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க க்ரோ பிளான்ஸ், க்ரோ ட்ரீஸ் அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இட் அப்சார்ப்ஸ், பிகாஸ் இட் நீட்ஸ் கார்பன் டை ஆக்சைட் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் ஃபுட். ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த கார்பன்லாம் அந்த பிளான்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பிளான்ஸ் அப்சார்ப் பண்ணிவிட்டு அந்த கார்பன் கண்டென்ட்டை வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து குறைக்கும். ஸோ இந்த சைக்கிள் இட் அக்கர்ஸ் பிட்வீன் தி பிளான்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த கார்பன் வந்து ஹியூமன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பிளான்ஸ் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணோம், அதை நம்ம எடுத்துப்போம். பட் வி ஸ்டில் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பிளான்ஸும் கட் பண்ணுறோம். ஸோ டிஃபாரஸ்டேஷனும் பண்ணுறோம். ஸோ அது மூலமாகவும் என்ன ஆகுது, அந்த கார்பன் வந்து எஃபெக்டிவாக அப்சர்வ் ஆகாது. ஸோ அதனால என்ன ஆகும், கார்பன் இன்னும் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கும். தட் இஸ் நாட் அஸ் குளோபல் வார்மிங். ஸோ அதெல்லாம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் நம்ம படிப்போம். எஸ், ஸோ அந்த வீடியோ பாருங்கள், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் வீடியோ. ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ எஸ், நம்ம இப்போ கார்பன் சைக்கிள் பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். இந்த அட்மாஸ்பரிக் CO2 வரதுக்கு என்னென்ன காரணம், ஃபர்ஸ்ட் என்னது, ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கும், அதை நம்ம இண்டஸ்ட்ரி செட் பண்ணி கம்பஷன் பண்ணுறதுனால இட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் டு CO2. தென் வாட், தென் அனிமல்ஸ் ரெஸ்பிரேஷன் மூலமாக CO2 ரிலீஸ் ஆகுது. தென் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ், அதுலேருந்து ரிலீஸ் ஆகும் கார்பன். ஓகே, தென் வல்கானிக் எரப்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகுது. தென் ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து ரிலீஸ் ஆகுது. தென் இது வந்து ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் பார்த்தோன்னா அப்படி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்லேயும் பார்த்தோன்னா டெபாசிட் செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதுலேருந்துமே என்ன ஆகுது, திஸ் கார்பன் இட் கெட்ஸ் எமிட்டட். தென் அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் ரெஸ்பயர் பண்ணும், அதுலேயும் கார்பன் ரிலீஸ் ஆகும், CO2 ரிலீஸ் ஆகும். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படி ரிலீஸ் ஆகுது, டீகம்போசிஷன்லேயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் எப்படி ரீச் பண்ணும், ஓகே, ஸோ ஓஷன்லேருந்து ஒரு வாட்டர் மீடியம்லேருந்து எப்படி டெரஸ்ட்ரியல் மீடியம்க்கு ரீச் ஆகணும், வித் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக இட் ரீச்சஸ் தி அட்மாஸ்பியர், தஸ் இன்க்ரீசிங் தி அட்மாஸ்பரிக் CO2 லெவல். ஸோ இப்படி ரிலீஸ் ஆகுதுல என்ன பண்ணும், பிளான்ஸ் தான் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் தி சைக்கிள் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் பிட்வீன் the organisms in an ecosystem. It is known as the carbon cycle. So the carbon it gets cycled between plants, animals, humans in an ecosystem. Okay.
எஸ் தென் வி ஆர் மூவிங் இன்டு பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ கார்பன் சைக்கிள் படிச்ச அதே மெத்தட் தான். ஸோ பாஸ்பரஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இது எப்படி சைக்கிள் ஆகுது அப்படிதான். ஸோ பாஸ்பரஸ் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா ராக்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் செடிமெண்ட்ஸ், ஸோ ஓஷனில் செடிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த செடிமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் சீ பேர்ட்ஸோட எக்ஸ்க்ரீட்டாஸ்லாம் திஸ் பாஸ்பரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்டர்ன் நம்மள எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா நம்மளோட பயோமாலிகுல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பயோமாலிகுல்ஸ் லைக் நம்மளோட டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஸோ அதுலலாம் பார்த்தோன்னா நம்ம சொன்னோம் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். நம்ம ஜூ சாப்டரில் பார்த்துருப்போம், மாலிகுலர் ஜெனடிக்ஸ் சாப்டரில் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த சாப்டரில் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, தட் இஸ் அந்த சுகர் மாலிகுல், அந்த பாஸ்பேட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் அந்த பேஸ் பேர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குது, பாஸ்பேட்ஸ் இருக்குது. ஸோ ஏடிபி இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் என்ன இருக்குது, அடினோசைன் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பயோமாலிகுல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பாஸ்பரஸ். ஸோ இதில் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஹியர் இங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கும், தட் இஸ் தி வெதரிங் ப்ராசஸ்னு நடக்கும். ஸோ வெதரிங் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகோலஜி சாப்டர் நம்ம படிச்சிருப்போம். என்ன வெதரிங், அந்த ராக்ஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா ராக்ஸில் தான் நிறைய பாஸ்பரஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த ராக்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபைனாக பார்ட்டிகல்ஸாக வந்து பிரேக் டவுன் ஆகும். ஓகே, ஸோ பை கேஷியஸ் ஆக்ஷன் ஒரு பயாலஜிக்கல் ஆக்ஷன்னால ஃபைனாக பார்ட்டிகல்ஸாக வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இட் கெட் ஸ்ப்ரெட் இந்த என்விரான்மெண்ட் இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லிதோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ லிதோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர்னா அந்த அக்வாட்டிக் மீடியம், லிக்விட் மீடியமில் இருக்கும். ஒரு லிதோஸ்பியர்னா அந்த லேண்டில் இருக்கும். ஓகே, ஸோ ராக்ஸ் அதிலெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வெதரிங் ப்ராசஸ் நடக்கிறனால என்ன ஆகாது, அந்த ராக்ஸில் இருக்க அந்த பாஸ்பரஸ் என்னது பிரேக் டவுன் ஆகி சாயில், அக்வாட்டிக் மீடியம்லலாம் போகுது. ஸோ அதுதான் வெதரிங் ப்ராசஸ். ஓகே, சி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எங்கேருந்துலாம் பாஸ்பரஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ், அந்த ஸ்மோக், அதில் இருந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. தென் ஃபர்டிலைசர்ஸ், எஸ் பாஸ்பரஸ், யூரியா கண்டெய்னிங் ஃபர்டிலைசர்ஸ்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து ரிலீஸ் ஆகுது. தென் வெதரிங் ப்ராசஸ் மூலமாக ரிலீஸ் ஆகுது. குவானாலேருந்து, ஸோ செடிமெண்ட்ஸ்லேருந்து வருது, குவானாலேருந்து வருது. ஸோ இது மூலமாக மைனிங்லேருந்து வருது. ஸோ இது மூலமாக திஸ் பாஸ்பரஸ் இட் கெட்ஸ் இட் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து எலிமினேட் இது மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ப்ராசஸ்னாலலாம் பாஸ்பரஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இங்கேயும் சி அல்ல, இது வந்து டெரஸ்ட்ரியலையும் சொல்லியிருப்பாங்க, அக்வாட்டிக்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ டெரஸ்ட்ரியலில் இந்த மாதிரி இருக்குது. அக்வாட்டிக்லேயும் வந்து பார்த்தோன்னா அந்த செடிமெண்ட்ஸ்லேருந்து டெத் ஆகும்ல, அதில் இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து ஃபிஷஸ்லாம் டெத் ஆகும்ல. ஸோ அதுமே என்னது செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து பாஸ்பரஸ் ரிலீஸ் பண்ணும். ஓகே, பிகாஸ் வி செட் பயோமாலிகுல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ டெத் ஆகும்போது அதில் வந்து பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் தான் ரிலீஸ் ஆகிட்டு வாட் ஹேப்பன்ஸ், see this dead decaying organic matters. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா இட் கெட்ஸ் டெட். ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகி டீகம்போசிஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி மெல்லைசேஷன் ஆகி ஸோ திருப்பி அது சாயிலில் தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த பிளான்ஸ் க்ரோ ஆகும். ஸோ அதை அந்த அனிமல் சாப்பிடும், திருப்பி அது டெட் ஆகும். அதிலிருந்து திருப்பி அதில் இந்த பாஸ்பரஸ்லாம் என்ன ஆகும், இட் கெட்ஸ் ரிலீஸ். ஸோ டீகம்போஸ் ஆகும். ஸோ டீகம்போஸ் ஆகி அதில் அந்த நியூட்ரியன்ஸ், அந்த ஹியூமஸ் அதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி திருப்பி அந்த பிளான்ட் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு ஈகோசிஸ்டமில். இதுதான் இட் இஸ் நோன் அஸ் பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ மெயினாக 2 சைக்கிள்ஸ்லையுமே எங்கே அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஓகே, என்னென்ன ப்ராசஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி நியூட்ரியன் சைக்கிள். எஸ், இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி மெக்கானிசம் ஆஃப் டீகம்போஷன். ஸோ டீகம்போஷன் ப்ராசஸ் ஒரு 5 ஸ்டெப்ஸ் பார்த்தோம், அதில் இது கிடையாது. ஸோ எலிவேஷன், கெட்டபாலிசம், ஃப்ராக்மெண்டேஷன், அனபாலிசம், இது ரெண்டும் கண்டிப்பாக இல்லை, நம்மளுக்கு தெரியும். ஸோ எலிவேஷன், அனபாலிசமா. ஸோ லீச்சிங்க்கு இன்னொரு பேர் இட் இஸ் எலிவேஷன். ஸோ அனபாலிசம் தான் இட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ செடிமெண்ட்ரி சைக்கிள். ஸோ செடிமெண்ட்ரினா என்ன, செடிமெண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸோ கால்சியம், பாஸ்பரஸ், சல்ஃபர்லாம் செடிமெண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் நைட்ரஜன் இட் இஸ் அ கேஷியஸ் சைக்கிள், கேஷியஸ் காம்பனன்ட். ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். எஸ், நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் இன் டு தி டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். அவ்வளோதான், ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சாச்சு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம், இட் இஸ் தி எனர்ஜி ஃப்ளோ, ப்ரொடக்டிவிட்டி, தென் டீகம்போசிஷன் அண்ட் தி நியூட்ரியன் சைக்கிள். இந்த 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இடையில இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் இன் டு தி சப்ஹெடிங் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டமோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் தி நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். ஸோ நேச்சுரல்னா அதுவே உருவானது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஈகோசிஸ்டம் தான் நேச்சுரல் ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம். சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டோம், பாண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா
இப்போ ஒரு டிப்ரெஷன் இருக்குது, இல்லை லோ லைங் ஏரியா இருக்குது ஒரு லேண்டில் அப்படின்னா, இப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா என்ன, அந்த ஆப்வியஸாக அது ஒரு பாண்டாக மாறிடும். ஓகே, ஸோ ஓவர் த இயர்ஸ் வந்து பாண்டாக மாறிடும். அதில் என்ன ஆகுது, நேச்சுரலாக கிரியேட் ஆன ஈகோசிஸ்டம். சி ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம்னா நம்ம கிரியேட் பண்ணது அந்த ஈகோசிஸ்டம். சி நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் நம்மளே தான் வந்து அந்த க்ராப் அந்த ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம அந்த க்ராப்ஸ்லாம் நமக்கு தேவையானது தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதெல்லாம் எதில் வருது, ஆர்டிஃபிஷியல். தட் இஸ் ஹியூமனோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா, இல்லைன்னா இட் இஸ் தி நேச்சுரல், இருக்குன்னா இட் இஸ் தி ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட், அவ்வளோதான். தென் நேச்சுரல் வந்து இட் டிவைட்ஸ் இன்டு டெரெஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ். நம்ம எப்பயுமே சொன்ன மாதிரி லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ டெரெஸ்ட்ரியல்னு என்ன வரும், ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட், டெசர்ட்ஸ், இது எல்லாமே டெரெஸ்ட்ரியல் லேண்ட் ஏரியாஸில் வரும். அக்வாட்டிக்னா என்ன, வாட்டர் மீடியம். அது இன்டர்ன் இட் கெட்ஸ் டிவைட் இன்டு ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர், மெரைன் ஈகோசிஸ்டம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் அண்ட் மெரைன் ஈகோசிஸ்டம், அந்த வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட், தட் இஸ் த மெரைன் ஈகோசிஸ்டம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தோம்னா என்ன, அதில் இன்டர்ன் இட் கெட்ஸ் டிவைட் இன்டு லோட்டிக் அண்ட் லென்டிக். ஓகே, ஸோ லோட்டிக்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் தி ரன்னிங் வாட்டர் பாடிஸ். அது வாட்டர் தான், அந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான். அதுவே லோட்டிக் லென்டிக்னு எப்படி டிவைட் ஆகுதுன்னா, அந்த ரன்னிங் வாட்டரை கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோ இட் இஸ் த ரன்னிங். ஸோ ரன்னிங் வாட்டர் நம்ம லோட்டிக்னு சொல்லுவோம். லென்டிக் அப்படின்னா இட் இஸ் தி ஸ்டில் வாட்டர். ஓகே, ஸோ மூவ் ஆகாது, ஸ்டில் வாட்டர். அதெல்லாம் இதில் வரும், பாண்ட்ஸ், லேக்ஸில் வரும். ரன்னிங் வாட்டர்னா ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸில் ரன்னிங் வாட்டரில் வரும். இதான் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ல என்னென்ன இருக்குது, ஈகோசிஸ்டம் இட் கெட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு natural ecosystem and artificial or man-made ecosystem. So naturally intern terrestrial aquatic divide ஆயிருக்கு. So aquaticல we have fresh water and marine. So fresh waterல we have lotic and lentic. Okay, yes, அதில் ஒரே ஒரு ecosystem பற்றி மட்டும் பார்க்கலாம். It is the pond ecosystem. ஸோ பாண்ட் ecosystem அப்படிங்கிறது, நம்ம பாண்டுங்கிறது என்ன சொன்னோம், இட் இஸ் அ நேச்சுரல் ecosystemனு சொன்னோம். ஸோ see here இந்த ஃப்ளோ சார்ட்லேயே நம்ம அதை சொல்லிடலாம், என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணிடலாம். அது என்னது, ரன்னிங் வாட்டரா ஸ்டில் வாட்டரா, பாண்ட் ஸ்டில் வாட்டர் தான். ஸோ இட் இஸ் தி லென்டிக், தென் இட் இஸ் அன் அக்வாட்டிக் அண்ட் நேச்சுரல் ஈகோசிஸ்டம், அவ்வளோதான். இட் இஸ் அ நேச்சுரல் அக்வாட்டிக் லென்டிக் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் தான் பாண்ட் ஈகோசிஸ்டம். நம்ம ஒரு ஈகோசிஸ்டம் ஜென்ரலாக எடுக்கும்போது என்ன சொல்லுவோம், ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, கன்சியூமர்ஸ், தட் இஸ் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கன்சியூமர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பயோட்டிக், ஏபயோட்டிக் இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் என்னென்ன இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ இட் கண்டைன்ஸ் ஏபயோட்டிக் காம்பனண்ட் அண்ட் பயோட்டிக் காம்பனண்ட் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ஏபயோட்டிக்கில் என்னென்ன இருக்குன்னா, இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். ஆர்கானிக்கில் வந்து பார்த்தோன்னா அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இன்ஆர்கானிக்கில் வந்து பார்த்தோன்னா கால்சியம், பாஸ்பரஸ், அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் பாண்ட் ஈகோசிஸ்டம். அதே பயோட்டிக் வந்து பார்த்தோன்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு பாண்டு ஒரு வி கேன் விஷுவலைஸ். ஸோ விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதில் வாட்டர் இருக்கும். எஸ், கரெக்டு. தென் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்கும், குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ், ஸோ பிளாங்டன்ஸ்னாலே ஸ்மால் சைஸ். ஸோ ஃபைட்டோ ஜோ பிளாங்டன்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஃபைட்டோனா ஸ்மால் பிளான்ஸ், அது எல்லாமே வந்து ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்கும், குட்டி குட்டி அனிமல்ஸ், குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்கும், லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா பயோட்டிக் தான் லிவிங் திங்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட். ஸோ பயோட்டிக் வந்து பார்த்தோன்னா இட் ஹாஸ் ப்ரொடியூசர்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் படி வந்தோன்னா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் இருக்கும், அண்ட் தென் டீகம்போசர்ஸும் இருக்கும். ஸோ என்னென்ன ப்ரொடியூசர்ஸ் இருக்குன்னா, இத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ ப்ரொடியூசர்ஸ்னால இத்தனை இருக்குது, அதில் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க புக்கில், பட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி ஃபைட்டோபிளாங்டன்ஸ், தென் தி ஆல்கே, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, தென் தி ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், ஃப்ளோட் ஆகும் அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. தென் சப்மர்ஜான பிளான்ஸ் இருக்குது. தென் ரூட்டட் ஃப்ளோட்டிங், ஃப்ளோட் ஆகுறதே ரூட்ஸ் இருக்கும். ஸோ ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். தென் தி மேக்ரோஃபைட்ஸ். ஓகே, ஸோ ஒன்று என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி ஃபைட்டோபிளாங்டன்ஸ், அனபீனா, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, ஸ்பைரோகைரா, ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், பிஸ்டியா, சப்மர்ஜ்ட் பிளான்ஸ், ஃப்ராக்மெட்டஸ், ரூட்டட் ஃப்ளோட்டிங் இட் இஸ் நிம்ஃபியா, அண்ட் மேக்ரோஃபைட்ஸ் இட் இஸ் டைஃபா. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ப்ரொடியூசர்ஸோட இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஜென்ரலாக இட் கம்ஸ் அண்டர் திஸ் குரூப். ஃபைட்டோபிளாங்டன்ஸில் இது வரும், ஃபிலமெண்டஸ் ஆல்கேல ஸ்பைரோகைரா வரும். ஸோ அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, நோட் இட் டவுன் இன் யூர் நோட் புக்ஸ்.
எஸ், நோட் பண்ணிட்டீங்களா? தென் we are moving into consumers. ஸோ கன்சியூமர்ஸில் என்னென்ன இருக்குது? நம்ம தெரியும் ஜூ பிளாங்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் அதை தாண்டி இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பிளான்ட்ஸ் நேம் நிறையா இருக்கும். பட் சி ஹியர் ஜூ பிளாங்டனில் வந்து பார்த்தோம்னா பாரமீஷியம், மொலஸ்கஸ் இருக்கும். தென் தி செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ் அண்ட் டாப் கார்னிவோஸ். செகண்டரியில் பார்த்தோன்னா இதை சாப்பிட்ற ஜூ பிளாங்டன்ஸை சாப்பிட்ற ஃப்ராக்ஸ். ஸோ ஃப்ராக்ஸ் சாப்பிட்ற க்ரெயின் சாப்பிட்ற ஹாக்ஸ். இதெல்லாம் அந்த ஆர்டரில் வந்துடும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன நோட் பண்ணிக்கணும். லெட்ஸ் நோட் இட் டவுன். I shall wait for you to note. Yes, let's move on to the decomposers. ஸோ ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துட்டோம்னா ஏபாட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். பயோட்டிக்கில் ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், கன்சியூமர்ஸ் இருக்கும், அண்ட் டீகம்போசர்ஸ் இருக்கும்னு சொன்னோம். ஸோ டீகம்போசர்ஸ்னால் என்னது? டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ், தட் இஸ் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் என்னது? இட் இஸ் தி டீகம்போசர்ஸ். ஸோ இது மூலமாக எல்லா ஆர்கானிசம்ஸுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது மூலமாக திஸ் பாண்ட் ஈகோசிஸ்டம் இட் மெயின்டைன்ஸ். ஸோ செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இட் கேன் ஏபிள் டு மெயின்டைன் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே, இது மூலமாக அந்த பயோட்டிக் காம்பனன்ஸ் ஏபாட்டிக் காம்பனன்ஸோட இன்ட்ராக்ஷன் மூலமாக இட் ஃபங்க்ஷன்ஸ் எஃபெக்டிவ்லி, இட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் இட் இஸ் செல்ஃப் ரெகுலேட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுவாகவே ரெகுலேட் பண்ணிக்கிறோம் த்ரூ தீஸ் காம்பனன்ட்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த பாண்ட் ஈகோசிஸ்டம். Then what are the layers? What is the stratification of pond ecosystem? So types of ecosystem பார்த்தோம். அதில் pond ecosystem பற்றி பார்த்துருக்கோம். அதாவது ஏபாட்டிக் என்ன இருக்குது, பயோட்டிக் என்ன இருக்குது, அதில் அந்த ப்ரொடியூசர்ஸில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, கன்சியூமர்ஸில் என்னென்ன அனிமல்ஸ் பிளான்ஸ்லாம் இருக்குது, டீகம்போசர்ஸ் ஜென்ரலாக எப்பயுமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து சொல்ல போகிறோம். இந்த பாண்ட், இப்போ ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா அதை நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக பிரிக்கிறோம். தட் இஸ் லிட்டோரல், லிம்னெட்டிக் அண்ட் ப்ரொஃபவுண்ட் ஜோன்னு பிரிக்கிறோம். பிகாஸ் ஒரு லேயர்லேயுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் அதோட லைட் ப்ராப்பர்ட்டி பொறுத்து, அதோட ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது பொறுத்து தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தோம்னா இட் இஸ் தட் லிட்டோரல் ஜோன், லிம்னெட்டிக் ஜோன் அண்ட் தி ப்ரொஃபவுண்ட் ஜோன். இது ஒரு பாண்டு. ஃபர்ஸ்ட் லிட்டோரல், நெக்ஸ்ட் லிம்னெட்டிக் அண்ட் தி ப்ரொஃபவுண்ட் ஜோன். ஸோ அடியில் இருக்கிறது பென்திக் ஜோன்னு கொடுத்துருப்பாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஸோ லிட்டோரல்ங்கிறது அந்த சர்ஃபேஸ் லேயர் வேர் மோர் அமௌண்ட் ஆஃப் சன்லைட், அந்த சன்லைட் அப்படியே ரீச் ஆகும். ஓகே, அந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த லேயரில். ஸோ அதுதான் லிட்டோரல் ஜோன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸோ லோட்டஸ்லாம் ஞாபகம் வரும். ஸோ அந்த லோட்டஸ்லாம் என்னது? இட் இஸ் லிட்டோரலில் வந்து அந்த சர்ஃபேஸில் வளரல அந்த பிளான்ட் லோட்டஸ். ஓகே, ஸோ திஸ் பிகாஸ் இட் ரிசீவ்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் சன்லைட். தென் லிம்னெட்டிக் ஜோன் அப்படின்னா என்ன? லிட்டோரலுக்கு கீழே இருக்கும், அதை விட கம்மியான சன்லைட் பெனிட்ரேஷன்ஸ் தான் இருக்கும் இன் லிம்னெட்டிக் ஜோன். ஸோ லிம்னெட்டிக் ஜோன் அதில் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும்? அதில் லைட் டிரான்ஸ்ஃபர் வந்து லிட்டோரலை விட என்ன சொன்னால் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் லிம்னெட்டிக் ஜோனில். ஓகே, ஸோ லிம்னெட்டிக் ஜோனில் இட் கண்டைன்ஸ் ஃபியூர் லைட் பெனிட்ரேஷன் தேன் லிட்டோரல் ஜோன். Then we are moving into profoundal zone. So profoundal zone na enna bottom layer where light penetration irukadu. Okay, so adha enadhu it is the profoundal zone. adula nariya heterotrophs da present aayirukku. So first நம்ம structureல பார்த்தோம் autotrophs, heterotrophs ன்னு. So heterotrophsனாலே which depend on other organisms for their food. Okay, so இந்த fishes எல்லாமே வந்து heterotrophs வரும், அதெல்லாம் பாட்டம் லேயர்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் தி ப்ரொஃபவுண்டல் ஜோன். அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும், அந்த மட்டெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லேயர் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் தி பென்திக் ஜோன்ஸ். அந்த மைக்ரோப்ஸ் டீகம்போசர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் மைக்ரோ கன்சியூமர்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல அந்த பென்திக் ஜோன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி செவரல் லேயர்ஸ் ஃபார் தி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இன் பாண்ட் ஈகோசிஸ்டம். First it is littoral, then limnetic and profound, and then the benthic zone. Then we are moving into the ecosystem benefits. Okay, so ecosystem benefits. Now what does the ecosystem it provides to us? ஸோ அதோட அந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான குட்ஸ், நம்மளுக்கு தேவையான சர்வீசஸ்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுதான் த ஈகோசிஸ்டம் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ திஸ் ஈகோசிஸ்டம் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக ஈகோசிஸ்டம் பெனிஃபிட்ஸ் சர்வீசஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம். ஸோ இது வந்து சிதம்பரம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த மேங்க்ரூவ் ஸ்பீசஸ்.
ஸோ இது வந்து ஒரு ஈகோசிஸ்டம், மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம். அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குதுன்னா, இது என்ன பண்ணுது, ஒரு ஹேபிட்டேட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர்ட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் அதோட பிளேஸாக இருக்குது, அதோட ஹேபிட்டேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து வாழ்கிறதுக்கு அது ஒரு ஹேபிட்டேட்டாக இருக்குது. தென் வாட் இட் ப்ரொவைட்ஸ் த மெடிசினல் வேல்யூ இருக்குது, ஃபியூயல் வேல்யூ இருக்குது. எல்லா பிளான்ஸ்க்குமே மெடிசினல் ஃபியூயல் வேல்யூ இருக்கும், மெடிசினல் சில பிளான்ஸ்க்கு இருக்கும். தென் இட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். ஓகே, ஸோ சாயில் எரோஷன் ஆகுது, இந்த பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் இட். ஓகே, சாயில் எரோஷன் ஃப்ரம் பிகமிங் அக்கரிங். தென் த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் லைக் சுனாமிஸ், ஸோ வாட்டர் சைக்ளோன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அந்த சைக்ளோன்ஸ்லாம் வரும்போது அதோட எஃபெக்ட், அதோட ஃபோர்ஸை வந்து திஸ் பிளான்ஸ் வந்து இது வந்து குறைக்கும். ஓகே, ஸோ இட் ரெடியூசஸ் த வாட்டர் ஃபோர்ஸ் இன் சைக்ளோன்ஸ் அண்ட் சுனாமிஸ் அண்ட் விண்ட் பிரேக். அது எல்லாத்தையுமே வந்து திஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம், ஒரு சிங்கிள் ஈகோசிஸ்டம் தான் எடுத்திருக்கோம், அதுவே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக ஒரு ஈகோசிஸ்டம் என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி ப்ரொவிஷனிங் சர்வீசஸ். ஸோ என்னென்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் த ஃபுட்ஸ், ஃபைபர், ஃபியூயல் எல்லாமே கொடுக்குது. தென் தி ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், வாட்டர், மெடிசின்ஸ், இது எல்லாமே தே ப்ரொவைட் டு அஸ். தென் தி கல்ச்சுரல் சர்வீசஸ். ஸோ கல்ச்சுரல் சர்வீசஸ் அப்படின்னா, ஸோ ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்குது, தட் சாக்ரட் க்ரோவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட் கிரியேட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணுற ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது. தென் நாலேஜ், தென் எஜுகேஷன், எஸ், ஸோ எஜுகேஷனல் வேல்யூஸ். தென் தி ஈஸ்தட்டிக் அண்ட் தி ஈகோ டூரிசம். ஸோ தென் தி சப்போர்ட்டிங் சர்வீசஸ்ன்னு பார்த்தோன்னா, நியூட்ரியன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது, சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்குது, ஹேபிட்டட் ப்ரொவைட் பண்ணுது. தென் ப்ரைமரி ப்ரொடக்ஷன் த பிளான்ஸ், தென் தி சாயில் ஃபார்மேஷன் அண்ட் ரிட்டென்ஷன், ஆக்சிஜன், அண்ட் தென் தி வாட்டர் சைக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து இட் கெட்ஸ் மெயின்டைன் வித் இன் தி ஈகோசிஸ்டம். ஸோ அதாவது சப்போர்ட்டிங் சர்வீசஸில் வருது. தென் தி ரெகுலேட்டிங் சர்வீசஸ், எஸ், தென் தி ரெகுலேட்டிங் சர்வீசஸ்னு பார்த்தோன்னா, வாட் டஸ் இட் ரெகுலேட்? இட் ரெகுலேட்ஸ் தி கிளைமேட், இட் ரெகுலேட்ஸ் த டிசீஸ் ஃப்ரம் அக்கரிங், இட் ப்ரிவென்ட்ஸ் தி எரோஷன் ஃப்ரம் அக்கரிங். ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷன், இது எல்லாமே ரெகுலேட்டிங் சர்வீசஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா ப்ரொவிஷனிங், கல்ச்சுரல், சப்போர்ட்டிங் அண்ட் ரெகுலேட்டிங், இதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் திஸ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஓகே, எஸ், மூவிங் இன்டு தி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்டிங் தி ஈகோசிஸ்டம். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்டிங் தி ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஸோ என்னென்ன ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நம்ம மில்லினியம் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்ன்னு இருக்கும், வேர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் இந்த ஈகோசிஸ்டம் ரிசோர்ஸஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நம்மளுக்கு தேவையான ஃபுட் ஈகோசிஸ்டம்லேருந்து எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு தேவையான மெடிசின்ஸ் இருக்கட்டும். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஈகோசிஸ்டம்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது, ஈகோசிஸ்டம் அதோட ரிசோர்ஸஸ்லாம் என்ன ஆகுது, டேமேஜ் ஆகுது. அதுதான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் அஃபெக்ட் தி ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இதில் பார்த்தோன்னா, ஸோ நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஈகோசிஸ்டம் வந்து டேமேஜ் பண்ணுறோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வி ஷுட் ப்ரொடெக்ட் த ஈகோசிஸ்டம். ஸோ வாட் ஷுட் வி டூ டு ப்ரொடெக்ட் த ஈகோசிஸ்டம்? ஹவு டு ப்ரொடெக்ட் த ஈகோசிஸ்டம்னு பார்த்தோன்னா, ரெண்டு பாயிண்ட் தான். வாட் ஷுட் பி ரெடியூஸ் அண்ட் வாட் ஷுட் பி என்கரேஜ் ஆர் வாட் ஷுட் பி இம்ப்ரூவ். அதான். ஸோ ரெடியூஸ் பார்த்தோன்னா, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுலே நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர், நம்ம ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, தென் இந்த கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ், தென் இந்த வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே குறைச்சோன்னா obviously it leads to reduce in the ecosystem services. See, fossil fuels எல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி கம்மியாக யூஸ் பண்ணோன்னா அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டும் கம்மியாகும். ஸோ அது ஆப்வியஸாக இதுலேருந்து வருது, ஃபாசில் ஃபியூல் வந்து வருது. ஓகே, ஸோ இன்டெரக்டாக அங்கே வரைக்கும் போகுது. அதனால் என்ன பண்ணணும், in this way we should reduce the these are the practices which we can improve ourselves. Okay, so நம்மளே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும், வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாலே this ecosystem resources we can able to maintain. Okay, yes, then what should we encourage? என்ன நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம்னா, we should grow trees first of all. ஸோ ஏன்னா கார்பன் எமிஷன் தான் இருக்கிறதுலே அதிகம். ஸோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம பிளான்ஸ் க்ரோ பண்ணாலே அதுவே கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம், ஸோ கார்பன் டை ஆக்சைடில். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் க்ரோ ட்ரீஸ், தென் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஈகோ சிஸ்டமுக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய டேமேஜ் கொடுக்காத அந்த ப்ராடக்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும். ஸோ பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்லாம், அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை நம்ம குறைச்சிடலாம். தென் ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ வேஸ்ட்லாம் த்ரோ பண்ணி டம்ப் பண்ணி லேண்டெல்லாம் பொல்யூட் பண்ணாமல் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ அதே ப்ராடக்ட்டை ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் வி ஷுட் மெயின்டைன் தி வெஹிக்கிள்ஸ்.
maintenance of the vehicles, it's very important. And the education about the ecosystem, அதோட benefits என்ன, அதோட services என்ன, so அதை பற்றிலாம் we should create awareness about the ecosystem services. In this way we could protect the ecosystem. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் ஆல் இன் யுவர் புக், பட் ஐ ஹவ் சிம்பிளிஃபைட் இட் ஃபார் யூ. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் இட். So then we are moving into ecosystem management. How to manage the ecosystem. So what are the strategies to manage the ecosystem? ஏன்னா நம்ம ecosystem-ஓட அந்த services எல்லாம் நம்ம வந்து we are enjoying it, but we fail to protect the ecosystem. ஸோ அதனால தான் என்ன பண்ணணும், ecosystem-ஐ மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ what are the strategies பண்ணலாம் அப்படின்னா, we create நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ கண்டக்ட் பண்ணி இதோட அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணி இந்த ஈகோசிஸ்டமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆர் வி கொலாபரேட் வித் தி கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், லோக்கல் பாப்புலேஷன்ஸே ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலமாக வி மெயின்டைன் தி பயோடைவர்சிட்டி ஆஃப் த ஸ்பீசஸ். ஸோ நிறைய டைவர்சிட்டி ஆஃப் த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசஸ் இருக்கும். தென் தி ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசஸ். ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரெசன்ட் இன் அ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம். ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் த ஹெல்த் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டைகர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பெங்கால் டைகர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் இன் எக்ஸ்டிங்ஷன். ஸோ நம்ம பயோடைவர்சிட்டி சாப்டரை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீசஸ்லாம் நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணோம். Then sustainable developmental programs-லாம் வந்து we should encourage. So in that way we could able to maintain the sustainability of an ecosystem. So sustained இருக்கணும், ecosystem இப்படியே மேனேஜ்மெண்ட் ஆகணும், அது deteriorate ஆகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we should conduct programs to maintain it. See, I have given only the key points. So அதுவே கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம இருக்கிறனால we can able to remember. So please note it. Then rehabilitation. So இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது எந்தெந்த ஈகோசிஸ்டத்தில் ரீஹாப் தேவைப்படுது, ஹவு வி கேன் மெயின்டைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் தி ஈகோசிஸ்டம் இன்எவிட்டபிலிட்டி. ஸோ இன்எவிட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹவு டு மெயின்டைன் இட், ஹவு டு மெயின்டைன் திஸ் ஈகோசிஸ்டம் விச் இஸ் இன் த்ரெட். ஸோ ஒரு இஷ்யூ டேஞ்சர் ஃபேஸ் பண்ணுற ஈகோசிஸ்டம் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ரிவர்ட் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். தென் தி லாங் டேர்ம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சாச்சு, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதோட அந்த ப்ரோக்ராம் நிற்காமல், ஸோ அந்த கம்யூனிட்டிஸ் அந்த குரூப்ஸ்லாம் ப்ரோக்ராமுக்கு அப்புறமும் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த ஈகோசிஸ்டம்லாம் நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்கிறதோடு இல்லாமல் அதை எப்படி லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகலாம், லாங் டேர்மாக எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். See here. ஸோ இது வந்து அடையார் பூங்கா சென்னையில். ஸோ இந்த அடையார் பூங்கா அந்த ஏரியா வந்து முன்னாடி ஒரு டம்பிங் ஏரியாவாக இருந்தது. ஸோ வேஸ்ட்லாம் அந்த ஏரியாவில் டம்ப் பண்ணுவாங்க. ஸோ பட் இது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய அவங்க சென்னை என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்னையில் இந்த ரிவர் கார்பரேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அது நிறைய பிளான்ஸு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி நிறைய பிளான்ட் ஸ்பீசஸ் வந்து க்ரோ பண்ணாங்க அந்த இடத்துல. ஸோ க்ரோ பண்ணோன்னே என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் அன் ஈகோசிஸ்டம் ஃபார் மெனி பேர்ட்ஸ், ஹேபிட்டட் ஃபார் மெனி பேர்ட்ஸ் அப்படி ஆயிடுச்சு. ஸோ நவ் இட் இஸ் நோன் அஸ் தி அடையார் பூங்கா. சி ஒரு விச் வி கேனாட் ஏபிள் டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகே, ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ அந்த அடையார் பூங்காவை வந்து முன்னாடி ஒரு டம்பிங் ஏரியாவாக இருந்தது, இப்போ ஒரு அடையார் பூங்காவாக மாற்றி they are maintaining it as an ecosystem. So this is a reconstruction, urban reconstruction management. In this way also you can maintain an ecosystem. Yes, moving into the questions. Pond is a type of, pond nale water, so freshwater ecosystem. Then pond ecosystem, it is whether it is self-sufficient or self-regulating. இதுதான் இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. எஸ், it is self-sufficient and self-regulating. So in the option it is the fourth option. Then profounder zone, it is predominated by heterotrophs in a pond ecosystem because of, so profounder zone nala enna, it is the bottom zone. So pond ecosystem la profounder zone, it is predominated by heterotrophs, and the fishes adala irukku. எதனால அப்படின்னா, அந்த சன்லைட் எனர்ஜி, அந்த லைட் பெனிட்ரேஷன் அவ்வளோ கிடையாது, கீழே வரைக்கும் வராது, மேலே தான் நிறையா இருக்கும். ஸோ கீழே நிறையா இல்லாதனால இட் இஸ் டாமினேட்டட் பை ஹெட்ரோட்ரோப்ஸ். ஸோ வித் எஃபெக்டிவ் லைட் பெனிட்ரேஷன், பிகாஸ் ஆஃப் ஒய் திஸ் ப்ரொஃபவுண்டர் ஜோன் இஸ் டாமினேட்டட் பை ஹெட்ரோட்ரோப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நோ எஃபெக்டிவ் லைட் பெனிட்ரேஷன் ஆர் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். ஓகே, ஸோ நோ எஃபெக்டிவ் லைட் பெனிட்ரேஷன். எஸ். Then we are moving into the next question. Productivity of profounder zone will be low. Why?
ஏன்னா அதே கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் ப்ரொஃபண்டல் ஜோனில் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா லைட் பெனிட்ரேஷனால தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா அது பாட்டம் லேயரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ தென் generally human activities are against the ecosystem, whereas your student will help you protect the ecosystem. ஸோ எப்படி நம்ம ecosystem ப்ரொடெக்ட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஹவு டு ரெடியூஸ் இட், ஹவு டு வாட் ஆர் டு என்கரேஜ் இட், அது எல்லாமே வந்து திஸ் கொஷின் இட் ஆன்சர்ஸ் ஃபார் தட். So then we are moving into the last heading, plant succession. So plant succession na enna appadina, இப்போ ஒரு ecosystem இல்ல ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா என்ன ஆகும், இப்போ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்திருக்கு, ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கு, ஒரு ஃப்ளட் இருக்கு, ஒரு வெல்கனோஸ் இருக்கு வருது அப்படின்னா அந்த ஏரியா என்ன ஆகும், டேமேஜ் ஆயிரும், அழிஞ்சிரும். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஏரியாவிலேருந்து ஒரு புது ஃபார்ம் ஆஃப் ஒரு ஹேபிட்டட், ஒரு புது ஒரு கிராஸோ ஒரு ட்ரீயோ உருவாயிருக்கும், ஒரு ஃபர்டைல் லேண்டோ உருவாயிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இட் இஸ் தி சக்சஷன், பிளான்ட் சக்சஷன். பிளான்ஸில் இருந்து இட் இஸ் த பிளான்ட் சக்சஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கெலாமிட்டிஸ் வந்து ஓகே, ஸோ அது டெஸ்ட்ராய் ஆகி திருப்பி அதுலேருந்து ஃபஸ்ட்டு வேறு ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அது பேர் தான் இட் இஸ் நோன் அஸ் பியானியர் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த organisms that is known as the pioneer organisms. Next என்ன ஆகும், அதிலிருந்து நிறைய organisms வந்து வரும். அதெல்லாம் என்னது, it is the serial communities. So series, so serial communities ன்னு சொல்லுவாங்க. Then last அந்த ecosystem establish ஆயிருக்கு அந்த last plant species, it is known as the climax community. இந்த மூணு term தெரிஞ்சிருக்கணும். So startingல வருது it is the pioneer organisms. Then இடையில அது டெவலப் ஆகிட்டு ஓகே, ஸோ ஒரு இடம் டெஸ்ட்ராய் ஆகிட்டு அதை ஃபஸ்ட் வருது இட் இஸ் த பியானியர். தென் அதே கம்யூனிட்டிஸ் டெவலப் ஆகிட்டு இட் இஸ் த செரல் கம்யூனிட்டிஸ். தென் ஃபைனல் எண்ட் இட் இஸ் தி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஓகே சரி, ஓகே, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈகோலஜிக்கல் சக்சஷன் பார்த்தோன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு சக்சஷன், ஈகோலஜிக்கல் சக்சஷன் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஏரியா வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டு இன்னொரு ஏரியாவாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, சக்சஷன் ஆகுது அப்படின்னா வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் இட் ஷுட் ப்ரெசென்ட். ஃபர்ஸ்ட், இட் லீட்ஸ் டு சேஞ்ச் இன் தி பயோட்டிக் அண்ட் தி ஏபயோட்டிக் காம்பனன்ஸ். ஆப்வியஸாக அதில் இருக்க பயோட்டிக் காம்பனன்ஸும் சரி ஏபயோட்டிக் காம்பனன்ஸும் சரி மாறும். அண்ட் அதனால என்ன ஆகும், இட் லீட்ஸ் டு ஸ்பீசஸ் டைவர்சிட்டி, ப்ரோக்ரஸ் இன் ஸ்பீசஸ் டைவர்சிட்டி. தென் ஒரு சிம்பிள் ஃபுட் செயினாக இருந்தது, டியூ டு சேஞ்ச் இன் தி ஈகோசிஸ்டம் ஒரு சேஞ்ச் இன் தி காம்பனன்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட். அந்த சிம்பிள் ஃபுட் செயினாக இருந்தது காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப்பாக கன்வெர்ட் ஆகும். தென் லைஃப் ஃபார்ம்ஸ் இட் ஆல்சோ கெட்ஸ் ஹையர். ஸோ சிம்பிளாக லைஃப் ஃபார்ம்ஸ்லேருந்து ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸாக கன்வெர்ட் ஆகும். தென் தேர் வில் பி இன்டர்டிபெண்டன்ஸ் between the plants and the organisms which is present in the ecosystem. Then ஒரு unstable எல்லாமே ஒரு ஹையர் ஃபார்மில் தான் இருக்குது. இந்த மாதிரி சக்சஷன் நடக்கிறனால ஒரு ஹையர் லெவலில் தான் இருக்குது. unstable to stable கம்யூனிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பிகாஸ் இட் இஸ் அ பேரன் ஒன், அந்த பேரன் ஏரியாவிலேருந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேரன் ஏரியாவிலேருந்து தான் இது மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ unstable to stable கம்யூனிட்டியாக மாறுது. தென் இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி சேஞ்ச். ஒரு பிளான் கம்யூனிட்டி டைப் இன்னொரு பிளான் கம்யூனிட்டி டைப்பாக மாறும். ஸோ இந்த மாதிரி சக்சஷன் நடக்கும்போது, ஸோ இதுதான் தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஈகோலஜிக்கல் சக்சஷன் நடக்கும்போது இது எல்லாமே வந்து மாறும். ஜென்ரலாக இது ஈகோசிஸ்டமே மாறுதுன்னு வரும். ஸோ அதனால் பிளான் கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகுது, பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது, ஸ்பீசஸ் டைவர்சிட்டி மாறுது, ஸோ லைஃப் ஃபார்ம்ஸ் அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே மாறுது. ஸோ திஸ் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈகோலஜிக்கல் சக்சஷன். ஸோ தென் வி ஆர் மூவிங் இன்டு டைப்ஸ் ஆஃப் ஈகோலஜிக்கல் சக்சஷன். எஸ், ஃபர்ஸ்ட் it is the primary succession, secondary succession, autogenic succession, allogenic succession, autotrophic succession and heterotrophic succession types இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரைமரி சக்சஷன் வந்து பார்ப்போம். ஸோ பிரைமரி சக்சஷன்னா ஸ்டார்டிங், ஸோ ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஏற்கனவே டெஸ்ட்ராய் ஆன இடம் கிடையாது, ஸோ ஒன்றுமே இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்த சக்சஷன் தான் இட் இஸ் தி பிரைமரி சக்சஷன். ஆனால் பேரன் ஏரியா. செகண்டரி சக்சஷன்னா என்ன, ஆனால் டிஸ்டர்ப்ட் ஏரியா லைக் ஃபாரஸ்ட் ஃபயர்னு நம்ம சொன்னோம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபாரஸ்ட் ஃபயரால் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி திருப்பி சக்சஷன் ஆகுது, ரீஹேப் ஆகுது, ரீஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதா இட் இஸ் தி செகண்டரி சக்சஷன். ஸோ தென் வி ஹாவ் ஆட்டோஜெனிக் சக்சஷன். ஸோ ஆட்டோஜெனிக் சக்சஷன்னா என்ன, விச் இஸ் கண்ட்ரோல்டு பை பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அதே அல்லோஜெனிக் சக்சஷன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ ஆட்டோ இட் இஸ் தி பயோட்டிக் அண்ட் அல்லோஜெனிக் சக்சஷன் இட் இஸ் தி ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். And then in turn, it gets divided into autotrophic and heterotrophic succession. So organic, inorganic components la edhula varum, it comes under abiotic components. See, so abiotic la da abiotic edhula varudhu, allogenic la varudhu. So allogenic then divides into autotrophic and heterotrophic. So inorganic substances adhigama irundha it is the autotrophic. Heterotrophic na organic substances which is rich in organic substances. அந்த மாதிரி ஒரு ஏரியால சக்சஷன் நடந்தால் இந்த மாதிரி நம்ம பேர் we are naming it. ஓகே, see first
primary succession and secondary succession differences கொடுத்திருக்காங்க. ஸோ primary succession நம்ம என்ன சொன்னோம், ஒரு பேரன் ஏரியால இருந்து ஒண்ணுமே இல்லை, ஓகே, டிஸ்டர்ப்லாம் ஆகல, ஒண்ணுமே இல்லாத ஏரியால இருந்து வந்தது அந்த primary succession. ஸோ அந்த என்ன மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அதில் வரும் அப்படின்னா, ஸோ மைக்ரோப்ஸ், லைக்கன்ஸ், மாலசஸ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதுல இருந்து தான் அந்த கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகி செரல் கம்யூனிட்டிஸ் வந்து அது ஒரு ஈகோசிஸ்டமாக டெவலப் ஆகும். ஸோ அதுதான் பிரைமரி சக்சஷன். செகண்டரினா ஏற்கனவே வந்தது, நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த எக்ஸாம்பிள் சொன்னோம், அதனால டெஸ்ட்ராய் ஆகிற அந்த ஃபாரஸ்ட் வந்து திருப்பி எப்படி நார்மல் இதுக்கு வருது, அதுதான் இட் இஸ் தி செகண்டரி சக்சஷன். See, first it is developing in a barren area. Yes, primary it is obviously develops in barren area. இது வந்து disturbed area. என்ன ஏரியான்னு பார்த்தோம்னா it is the barren area and disturbed area. Then it is initiated due to biological. How it is initiated? In the succession in the ecosystem development எப்படி initiate ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா it is due to biological factors or any other external factorsனால நடக்கலாம். Secondary என்னது, it is due to external factors only. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும் இந்த சக்சஷன் நடக்கும். பட் ஹியர் அந்த பயாலஜிக்கல் ஆர்கானிசம் சொன்னோம், ஸோ அது மூலமாக கூட தி சக்சஷன் இட் கேன் டேக்ஸ் பிளேஸ். தென் வாட் சாயில் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா இருக்காது அப்படின்னா, சாயில் இருக்காது இன் பிரைமரி சக்சஷன். சி, நோ சாயில் இஸ் ப்ரெசென்ட் வைல் பிரைமரி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ். செகண்டரியில் வந்து சாயில் கவர் வந்து இருக்கும். ஸோ சாயில் கவர் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட், அதுலேருந்து தான் வரும். ஓகே, தென் பியானி ஸ்பீசஸ் இருக்குமா இருக்காதான்னு பார்த்தோம்னா, பிரைமரி சக்சஷனில் பியான் ஸ்பீசஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் என்விரான்மெண்ட். பட் செகண்டரி சக்சஷன் பார்த்தோம்னா இட் டெவலப்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட். ஸோ அதில் இருக்கிற அந்த இப்போ ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் பக்கத்தில் இருக்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸே வந்து இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், இட் கெட்ஸ் மூட். ஸோ அது மூலமாக இந்த இட் கெட்ஸ் ஃபர்டைல். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் தி சேம் என்விரான்மெண்ட், இட் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் என்விரான்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் பிரைமரி சக்சஷன். தென் இட் டேக்ஸ் மோர் டைம் டு கம்ப்ளீட். ஸோ இயர்ஸ் கணக்கில் ஆகும் this primary succession to takes place. Then comparatively less time to complete than primary succession. Secondary succession அவ்வளோ டைம் இருக்காது. ஓகே, கொஞ்ச நாள்லே it gets transformed. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பிரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன். என்ன பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ஏரியா, ஹவு இட் ஸ்டார்ட்ஸ், சாயில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா, வாட் ஆர் த ஸ்பீசஸ், இந்த பியானஸ் ஸ்பீசஸ் இருக்குமா இல்லையா, தென் டைம் பேஸ் பண்ணி எப்படி ஹவு தி டிஃப்ரென்ஷியேட் தீஸ் டூ. ஓகே, தென் நம்ம முன்னாடி பார்த்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈகோலஜிக்கல் சக்சஷன். நவ் வி ஆர் மூவிங் இன்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். ஸோ அந்த மாதிரி சக்சஷன் இட் அக்கர்ஸ் இன் பிளான்ஸ். ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியில் சக்சஷன் நடக்குது அப்படிங்கிறது இட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். ஸோ பிளான்ட் சக்சஷன் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ பேஸ்ட் அப்பான் தி வாட்டர் கண்டென்ட் பொறுத்து, சே ஹைட்ரோசீர், மீசோசீர் அண்ட் ஜீரோசீர். ஸோ ஹைட்ரோசீர்னா என்ன, வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குது அந்த ஏரியாவில், அதான் ஹைட்ரோசீர். ஸோ சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன்ஸ் வேர் வாட்டர் இஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் திஸ் சக்சஷன் ஸ்டார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ஸ், லேக்ஸ், அதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கா, ஸோ அதில் வந்து இந்த சக்சஷன் ஆரம்பிக்கும். மீசோசீர்னா என்ன, ஸோ ஒரு மீடியம் லெவலில் வாட்டர் இருக்குது. ஜீரோசீர்னா என்ன, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, present with minimal amount of water. In the xeroseer it gets divided into lithoseer, haloseer and samoseer. So lithoseer na enna, ஒரு barren rockல இருந்து வருது. So water இல்ல, so barren rockல இருந்து அந்த ecosystem வரும். Then the succession start ஆகும். Then the haloseer na it is initiating in saline water. Samoseer na it is on the sand. So எந்த இதுல இருந்து வருது அந்த சக்சஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து they classified mainly based on the water content பொறுத்து தான். நம்ம இங்கே ஹைட்ரோசீர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹைட்ரோசீரில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி, ஸோ பாண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அது எப்படி அந்த சக்சஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சி ஹைட்ரோசீர். ஸோ ஹைட்ரோசீர்னால என்ன, வேர் தேர் இஸ் பிளென்டி ஆஃப் வாட்டர் விச் இஸ் ப்ரெசன்ட் ஃப்ரம் தன் த சக்சஷன் ஸ்டார்ட்ஸ், அதுதான் ஹைட்ரோசீர். ஸோ இதில் நம்ம பாண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ பாண்ட்லேருந்து ஒரு ஃபாரஸ்ட் எப்படி உருவாகுது. ஓகே, ஸோ ஒரு பிளான்ட் ஸ்பீசஸ் இன்னொரு பிளான்ட் ஸ்பீசஸ், அது ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது எப்படி ஒரு ஃபாரஸ்ட் வேறு பிளான்ட் ஸ்பீசஸ் வேறு பிளான்ட் கம்யூனிட்டியாக மாறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சி ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா we have 7 stages. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். இட் இஸ் தி ஃபைட்டோ பிளாங்க்டன் ஸ்டேஜ். ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி தான் இது எல்லாமே. ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டனாக இருக்கிறது இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு சப்மர்ஜ்ட் பிளான்ட், தென் சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ், தென் ரீட் ஸ்வாம்ப். ரீட் ஸ்வாம்ப்னு அந்த நாணல் அதெல்லாம் சொல்லுவோம். சி ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்னா சின்ன சின்ன பிளான்ஸ், சப்மர்ஜ்டுனா இட் கெட்ஸ் சப்மர்ஜ்டு, மூழ்கிடுது. சப்மர்ஜ்டு பட் இட் இஸ் ஃப்ளோட்டிங், ஃப்ரீ ஃப்ளோட்டிங். தென் தி ரீட் ஸ்வாம்ப் அந்த நாணல்லாம். தென் தி மார்ஷ் மீடோ வேறு டால் கிராஸஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மார்ஷஸ் அந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவோம், மட் அந்த மாதிரி ஏரியாவில் வரும். தென் ஷ்ரப் புதர், தென் தி ஃபாரஸ்ட் காடு நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த மாதிரி பிளான்ஸ் கம்யூனிட்டிஸ் வந்து என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இட் இஸ் த பியானியர், லாஸ்ட்டாக ஃபாரஸ்ட் இட் இஸ் தி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, மற்ற எல்லாமே இட் இஸ் த செரல் கம்யூனிட்டிஸ். ஸோ இதெல்லாமே எப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ் மாறுது, எப்படி ஒரு ஈகோசிஸ்டம் பாண்டாக இருந்தது எப்படி கன்வெர்ட் இன்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்
ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் எப்பயுமே ஒரு பாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைட்டோபிளாங்க்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ பாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், ஃபைட்டோபிளாங்க்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கும், லைக் ஆல்கே, பாக்டீரியா, இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் சப்மர்ஜ்டு பிளான்ஸாக மாறுது. ஸோ எப்படி இந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ்லாம் என்ன ஆகும், டெட் ஆயிரும். ஸோ டெட் ஆகி டிகம்போஸ் ஆகும். ஸோ டிகம்போஸ் ஆகி செடிமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுலேருந்து எது வருது அப்படின்னா ஹைட்ரலா, சப்மர்ஜ்டு பிளான்ஸ் வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரலா வந்து நெக்ஸ்ட் வாட் இட் கம்ஸ், சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து வருது. ஓகே, ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரூட்டட் பிளான்ஸும் இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் நிம்ஃபியா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் நிம்ஃபியா. தென் தி ரீட் ஸ்வாம்ப், ஸோ நானெல்லாம் சொன்னோம்ல, ஸோ அது வந்து வரும். அதோட எக்ஸாம்பிள் இட் இஸ் தி டைஃபா. ஸோ இந்த ரீட் ஸ்வாம்ப் அப்படிங்கிறது இதெல்லாமே எதில் வந்து வருது, வாட்டரில் வந்து வருது. ஸோ இட் இஸ் தேர் ஆம்பிபியஸ் பிளான்ஸ், போத் லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுலேயுமே வளரக்கூடியது தான். பட் வாட் இந்த ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ் வர வர அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து பாண்டில் இந்த வாட்டர் கண்டென்ட் கம்மியாகிக்கிட்டே வரும். ரீட் ஸ்வாம்பில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வித் திஸ் த ஆம்பிபியஸ் plants it comes to an end. ஸோ அதில் அதுக்கப்புறம் வருதுன்னா டெரஸ்ட்ரியல் தான் மோஸ்ட்லி வரும். த மார்ஷ் மீடோ பிளான்ஸ், சிப்ரஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், வாட்டர் கண்டென்ட் இன்னும் வந்து கம்மியாகி சாயில் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஷ்ரப்ஸ், தி கார்னஸ், ஆல்னஸ் ட்ரீஸ் அதெல்லாம் வரும். தென் தி ஃபாரஸ்ட், மெயின்லி த டெரஸ்ட்ரியல் ட்ரீஸ், த டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் தான் வருது. டிசினோமம், பேம்பூ, இது எல்லாமே வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் சாப்டர் ஃபுல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் படிக்கணும். என்ன அதோட மீனிங் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, and then the examples. அதனால இந்த சாப்டர் we could master it. Okay, உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பாண்டாக தான் இருக்குது, பட் அதில் குட்டி குட்டி பிளான்ஸ் வந்து ஹவு இட் எவால்வ்ஸ் ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைட்டோ பிளாங்க்டன் ஸ்டேஜ்னு சொன்னோம். ஸோ சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கும். தென் சப்மர்ஜ்டு பிளான்ஸ் வரைக்கும், இது டெட் ஆகிட்டு அதுலேருந்து சப்மர்ஜ்டு பிளான்ஸ் வரும். தென் சப்மர்ஜ் பட் தே ஆர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும். தென் தி ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் நானல்னு சொன்னாலும், ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் வரும். இங்கே மாதிரி இந்த வாட்டர் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது ஃபோர்த் ஸ்டேஜ்க்கு வாட்டர் கண்டென்ட்லாம் கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ அது மூலமாக தான் வாட்டர் இல்லாத போது தான் அது கன்வெர்ட்ஸ் இன்டு ஃபாரஸ்ட். தென் தி மார்ஷ் மீடோ ஸ்டேஜஸ், here the water content is nothing is there. Then the shrubs வருது, then the forest, large trees வந்துடுது. ஸோ இது மூலமாக பிளான் கம்யூனிட்டி இட் கெட்ஸ் கன்வெர்டட். ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டயக்ராமே உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே போதும். ஸோ என்ன ஜென்ரலாக இந்த பிளான் சக்சஷன் நடக்குன்னா, பிளான் கம்யூனிட்டி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹவு இட் சேஞ்சஸ் அண்ட் அல்டிமேட்டாக என்ன வருது, ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வருது, பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்து வருது. ஓகே, எஸ். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான் சக்சஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். ஸோ இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் கம்யூனிட்டி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாக சக்சஷன் இட் டேக்ஸ் பிளேஸ். தென் இந்த நாலேஜ் ஆஃப் சக்சஷன் வச்சு, இந்த மாதிரி பிளான் சக்சஷன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த ஸ்பீசிஸ் க்ரோத். ஸோ என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து க்ரோ ஆகுது. ஓகே, இந்த சாயில், இந்த இவ்வளோ வாட்டர், இவ்வளோ சாயில், இந்த மாதிரி பிஹெச், இந்த மாதிரி இதில் வந்து இந்த பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பீசிஸ் இப்படி வரும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வளரும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்தது இந்த பிளான் சக்சஷன் வச்சு. தென் தி டெக்னிக்ஸ் ஃபார் டெக்னிக்ஸ் ஃபார் ஏஃபாரஸ்டேஷன் அண்ட் டீஃபாரஸ்டேஷன். ஓகே, ஸோ ஒரு பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா, வளரணும், க்ரோ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நம்ம அடிக்குவேட்டான மீடியம் ப்ரொடியூஸ் வச்சா அது வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், போக 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 அந்த ஆம்பிபியஸ் பிளான்ஸ்லாம் வந்து இட் டசன்ட் க்ரோ. ஸோ டீஃபாரஸ்டேஷன், ஸோ ஒரு பிளான் வளரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்னென்ன மீடியம் இருந்தால் வளரும், என்ன மீடியம் இருந்தால் வளராது, அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. தென் தி டேம் ப்ரொடக்ஷன், ஹியர் ஸோ சில்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ டு ப்ரிவென்ட் த சில்டேஷன் இன் டேம்ஸ், அதுதான் இதை நாலேஜ் வச்சு நம்ம வந்து டேமில் சில்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். சில்ட் ஃபார்மேஷன், லைக் அந்த சாயில், அந்த மட், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சில்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சாயில், மட்டெல்லாம் இருக்கும், அதை தான் நம்ம சில்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த சில்ட்லாம் டேமில் வந்து வராமல் நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம அந்த சாயில் இருக்குது, அதில் வந்து வாட்டர் இருக்குது. ஸோ அது இருந்தாலே வந்து பிளான்ஸ் க்ரோ ஆகிடும். ஸோ டேமே வந்து நம்ம வாட்டர் ப்ரொடெக்ஷனுக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து சாயில்ஸ் இந்த மாதிரி சில்ட்டெல்லாம் வருது அப்படின்னா பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ். ஸோ இந்த நாலேஜ் வச்சு எப்படி நம்ம சில்டேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணாலே இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் க்ரோ ஆகுது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். தென் தி பாஸ்சர் மெயின்டெனன்ஸ், ஸோ த கிரேசிங் ஃபீல்ட்ஸ்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, அதுதான் பாஸ்சர் மெயின்டெனன்ஸ். ஓகே, so then the species diversity, obviously we can able to study what are the species which is present அப்படிங்கிறத படிக்க முடியுது. See, these are all the key points which I have noted it for you, so please note it. Then influenced by resources and factors. So ecosystem resources,
and நிறைய environmental factorsனால தான் this plant succession, patterns of plant succession, it takes place. Then the primary succession பார்த்தோம்னா it depends upon the colonization. Okay, so colonization of the organismsனால தான் this primary succession it takes place. Secondary succession வந்து பார்த்தோம்னா re-establishment. ஏற்கனவே இருந்தது அந்த barren area destroy இருந்தது, அந்த re-establishment வந்து நடக்கும். பட் primary succession என்ன நடக்கணும், அந்த நியூவா அந்த organisms வரணும், colonize ஆகணும், அப்புறம் தான் அந்த succession வந்து it grows. Then so forests, vegetations இதெல்லாம் வந்து வரதுக்கு, the various fields வரதுக்கு this plant succession it plays an important role. So these are all the importance or the significance of plant succession. Okay, so last question slide. Generally in summer the forests are affected by natural fire. Okay, so natural fire ஆல forest affect ஆயிருக்கனால it is the secondary succession. Over a period of time it recovers itself by the process of succession. Yes, so types of succession it is the secondary succession, and secondary succession பத்தி நம்ம சொன்னா போதும். Okay, so next question, various stages of succession கொடுத்திருக்காங்க, we have to rearrange it. So என்னென்ன வரும், அந்த 7 stages சொன்னாங்க, so என்னென்ன stages நம்ம rearrange பண்ணோம். So first என்ன வரும், phytoplanktons தான் first வரும். So phytoplankton stage, then what comes, it is the submerged plant stage and the submerged, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மேலே வந்தது submerged free floating stage, then what, the nanalன்னு சொன்னோம், the reed swamp stage, then what, the marsh meadow stage, then the shrub, அந்த புதர்லாம் வரும், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வந்துடும். ஸோ these are all the 7 stages, அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 7 stages of plant succession. Okay, yes, so with this we have discussed the concepts, book back questions என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் திருப்பி எக்ஸாம்ஸ் அப்போ இதை எடுத்து ஓகே இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இந்த டேர்ம் நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் தெரியும், ஸோ திருப்பி ஒருக்கா ரிவிஷன் பண்ணாலே நம்மளுக்கு போதும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, எஸ், பை பாய்.